ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदाय गौरकथा दामदाय नगर ग्रामतारिणे। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणो। परमानन्दमाधवं चैतन्यमीश्वरं हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। आनंद लीलामय विग्रहाय हेमावदिव्याचवी सुंदराय तस्मै महा प्रेम रस प्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। हरे कृष्णा श्री श्री राधा कृष्णர் அருளோடும் குருமராஜின் ஆசீர்வாதத்தோடும் வந்துள்ள அனைத்து வைஷ்ணவ பெருமக்களின் நல்லாசியோடும் இந்த சமோதன பாஷ்யம் வகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சமோதன பாஷ்யம் புத்தகமானது சிக்ஷாஷ்டகம் சைத்தன்ய மகாபிரபு அருளி சென்ற பிரார்த்தனைகளுக்கு உண்டான விளக்க உரை. இந்த விளக்க உரையை நமக்கு கொடுத்தவர் யாரு பாத்தீங்கன்னா ஸ்ரீல பக்தி வினோதா தாக்கூரார். அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு தவ திரு பானுசுவாமி மகாராஜ் அவர்கள். ஓகே, வகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னால பக்தி வினோத் தாக்கூராருடைய பிரணாம் மந்திரத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே गौरशक्ति स्वरूपाय रूपानुगा परायते। हरे कृष्णा. Dear devotees, இப்ப நம்ம எத்தனாவது பிரார்த்தனையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6th பிரார்த்தனை இல்லையா? 6வது. பக்குவத்தின் வெளிப்புற அடையாளம் என்ன? நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதர்தயா கிரா புலகை நிச்சிதாம் வபு கதா தவ நாம கிரஹணே பவிஷ்யதி. எம்பெருமானே, உமது புனித நாமத்தை ஜபிக்கும் போது என் கண்களில் பக்தி பரவசத்தால் எப்பொழுது ஆனந்த கண்ணீர் பெருகும், எப்பொழுது எனது நா தழுத்தழுத்து மயிர் சிலிர்த்து உமது நாமத்தை ஜபிக்க போகிறேன். ஓகே, சோ இந்த 6th பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா இந்த 6வது பிரார்த்தனையானது ஒரு சாதகனோட சாத்திய பக்திக்கு ஒப்பிடுறார். பாவா நிலை, அந்த பாவா நிலைக்கு ஒப்பிடுகிறார்.
பக்தி வினோதா தாக்குரர். பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பரவச நிலையெல்லாம் வந்துடுது, அந்த ஃபீலிங்ஸ், அந்த இமோஷன்ஸ் வந்துடுது அந்த சாதகனுக்கு. இந்த ஸ்லோகத்திலே பாத்தீங்கன்னா நமக்கு கண்கள்ல இருந்து வருகின்ற ஆனந்த கண்ணீர், அதுக்கப்புறம் நான் தழுத்தழுக்கிறது, அதுக்கப்புறம் மயிர் சிலிர்ப்பது. ஸோ இந்த மாதிரியான பரவச நிலைகளை வந்து அவன் வந்து அந்த பாவா நிலையில் வந்து உணர்கிறான். ஸோ அப்ப ஆஸ் அ சாதக பக்தனா சைத்தன்ய மகாபிரபு இதெல்லாம் வந்து என்ன பண்றாரு, வேண்டுகிறார், பிரார்த்தனை பண்றார். எப்ப நான் அந்த மாதிரி பரவச நிலையில அந்த உணர்ச்சிகளின் பரவச உணர்ச்சிகளோடு உன்னுடைய நாமத்தை வந்து நான் ஜபிக்க போகிறேன் பகவானே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். ஸோ இப்ப நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த 6th பிரார்த்தனைகளுக்கு உண்டான விளக்கங்கள் வந்து நம்ம நிறைய ஐ திங்க் வந்து 3-4 கிளாஸ் தான் பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் 6th ஸ்லோகமே. ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ அதோட ஆழ்ந்த கண்ணோட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏன்னா ஆழ்ந்த கண்ணோட்டம் இது ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது பகவான் நாத்து எழுப்பது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் வருவது, அதுக்கப்புறம் மெய் சிலிர்ப்பது. இது ஜென்ரலா நம்ம வந்து அந்த பிரார்த்தனைகளுக்கு உண்டான விளக்க உரையா நம்ம கேட்டிருக்கோம். பட் அதனுடைய ஆழ்ந்த கண்ணோட்டம் ரொம்ப டீப் இன்சைட்டும் நம்ம பார்த்தோம். பிகாஸ் என்ன, நம்ம ஒரு ஸ்லோகத்திலையுமே ஒரு பிரார்த்தனைகளுக்குமே நம்ம இந்த ரெண்டுமே பார்த்துட்டு வர்றோம். பொதுவான விளக்கம், பொதுவான கண்ணோட்டம், அதோட ஆழ்ந்த கண்ணோட்டம் ரெண்டுமே பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம அதை பார்த்தோம். அதுக்கு பிறகு சாந்தி ரவ்யர்த்த கலத்துவம், விரக்திர்மான சூன்யதா, சபந்த சமுத்கண்டா, நாமக்கானை சதா ருச்சிகி. அதாவது அந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 விதமான குண அதிசயங்கள், அதிசயமான குணங்கள் அந்த பாவா நிலையில் இருக்கின்ற அந்த பக்தருக்குள் வந்து தோன்றும். சோ அதெல்லாம் என்னென்ன குணங்கள் அப்படின்றது, லட்சணங்கள் என்ன, பாவ நிலையில ஒரு பக்தன் இருந்தார்னா அவருடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து போன வகுப்பு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுத்த சத்வ விசேஷாத்மா பிரேம சூர்யாம்சு சாம்யபாத் ருச்சிபிஷ்சித்தம் ஆஸ்ருண்ய கிருத் அசௌ பாவ உச்சியதே. ஓகே, இதுல வந்து ரூப கோஸ்வாமி பாவ உச்சியத்தே, பாவனா என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கார். அந்த ஸ்லோகம் வந்து சுத்த சத்வ விசேஷாத்மா. சுத்த சத்வாங்கிறது வந்து சம்பித் சக்தி, விசேஷாத்மா அந்த விசேஷங்கிறது வந்து கிளாதினி சக்தி. இந்த 2 சக்திகளோட வந்து அப்போ அந்த நிலையில அந்த பாவா நிலையில அந்த சாதகனுடைய இதயத்தில் வந்து தோன்றும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரேமை அப்படிங்கிற இதயத்தில் உதயமாகும் பிரேமை என்ற சூரியனின் ஒரு கதிர் அப்படின்னு சொல்றார். பிரேம சூர்யாம்சு சாமியபாக். பாவா அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜே வந்து பிரேமை, சரிங்களா? சோ அந்த பிரேமைங்கிறது வந்து ஒரு சூரியனா நம்ம வந்து கருதினோம்னா, அந்த பாவா அப்படிங்கிறது அந்த சூரியனிலிருந்து வெளியில வருகின்ற ஒரு கதிர் அப்படின்னு சொல்றாரு. பிரேம சூர்யா அம்சு, சூரியனுடைய ஒரு அம்சம் சாமியபாக் அப்படின்றார். அதற்கு பிறகு ருச்சிபி சித்த மாஸ்ருண்ய கிருத் அப்படின்னா, அந்த சமயத்துல அந்த சாதகனுக்கு பகவானை சந்திக்கணும், அவருக்கு சேவை செய்யணும், அவரிடம் வந்து அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த இன்டென்ஸ் டிசையர் வந்து அவனுக்குள்ள இருக்கிற அவனுடைய இதயத்தை வந்து அப்படியே சாஃப்ட் ஆக்க. இதை வந்து ருச்சிபி சித்த மாஸ்ருண்ய கிருத், இந்த 3 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பர்டிகுலரா சுத்த சத்வா விசேஷாத்மா. பிகாஸ் ஏன்னா பாவாங்கிறது வந்து பகவானுடைய அந்த ஆன்மீக சக்தி, ஸ்வரூப சக்தி, அது டிசென்ட் ஆறுது அந்த சாதகனுடைய இதயத்துக்குள்ள. ஓகே, ஸோ அதற்கு பிறகு நம்ம அந்த இந்த ஸ்லோகத்துக்கே வந்து விளக்கங்கள் வந்து ஃபுல்லா நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இதுதான் ஐ திங்க் போன வகுப்பு வந்து மொத்தமா நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைனலா வந்து நம்ம கன்க்ளூஷன் எப்படி முடிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூய பக்தி, அதாவது பாவ பக்தி அப்படிங்கிறது வந்து
அந்யாபிலாட்சிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆனுகூல்யேன கிருஷ்ணா அனுஷீலனம் பக்தி உத்தமா. சோ அந்த தூய பக்தி பிளஸ் சம்பித் சக்தி பிளஸ் ஹ்லாதினி சக்தி, இதுதான் வந்து பாவ பக்தி அப்படின்றது கன்க்ளூஷன். நம்ம வந்து போன வகுப்பு வந்து அதோட நம்ம முடிச்சோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து சும்மா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மெயினா இருக்கிற அந்த எசன்ஸ் மாத்திரம் எடுத்திருக்கோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அது மேபி இன் ஃபியூச்சர் வந்து நம்ம வேற ஏதாவது வகுப்புல நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஏன்னா சைத்தன்ய சரிதாமிருத்தம்ல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த கொஞ்சம் தத்துவங்களை பத்தி விவரிக்கிறார் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. அதுல அந்த சக்திகளை பத்தி நிறைய வந்து அவர் விளக்கம் கொடுக்கிறார். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அந்த சைத்தன்ய சரிதாமிருத்தம் நீங்க எடுத்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே வந்துடும் உங்களுக்கு, ஆதிலீலையிலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே சக்தியை பத்தி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவர் லீலைக்குள்ளவே போறாரு. ஸோ நீங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த சமயத்துல, அதாவது அந்த பாவா அப்படிங்கிற அந்த சமயத்துல அந்த சாதகன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அந்த 3 பிரிவுகள் இருக்குல்ல, அந்த சக்திகளுடைய அந்த 3 பிரிவுகள் அதோடைய கான்டாக்ட்ல வந்துடுறான். இதுக்கு முன்னால யாரோட கான்டாக்ட்ல இருந்தா? கிருஷ்ணருடைய ஆக்சுவலா அந்த ஜீவாத்மாவானது நடுவுல இருக்கு பாருங்க, தட்டஸ்த சக்தியான ஜீவாத்மா. இதற்கு முன்னால கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தியுடைய கண்ட்ரோல்குள்ள இருந்தான். இப்ப பாவபக்தி அடைஞ்ச பிறகு அவன் கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, அந்த அந்தரங்க சக்தியை 3 பிரிவா பிரிக்கிறதுல சந்தினி சம்பத் ஹ்லாதினி, அந்த சக்திக்கு அந்த சக்தியுடைய கான்டாக்டுக்குள்ள வந்துடும். புரியுதுங்களா? சோ அதாவது இதுல அதுதான் வந்து ஸ்பெஷல். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட்ல நித்திய 18வது பாயிண்ட் பாருங்க. இந்த நிலையில் நித்திய சித்த பக்தர்களிடம் இருக்கும் அதே சாத்விக அனுபவங்கள், சாத்விக மற்றும் அனுபவங்கள் சாதனா பக்தர்களிடம் தோன்றுகின்றன. அது இந்த சாதக பக்தன் இந்த பாவ நிலையில வந்து அவன் இந்த பௌதிக உலகத்துல, இந்த ஜட உலகத்துல இருந்தாலும் ஆன்மீக உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் அவன் இந்த உலகத்துல இருந்தே தன்னுடைய இதயத்துல வந்து பார்த்துருவான். பிகாஸ் ஏன்னா அவன் வந்து ஆன்மீக சக்தியோட அந்த அந்த சர்க்கிள்குள்ள போயிட்டான். இப்போ அவனோட மைண்ட் அப்படியே டோட்டலா என்ன ஆயிடுச்சு, அப்படியே கிருஷ்ணருடைய அந்த ஸ்வரூப சக்தி சம்பத் ஹ்லாதினி அண்ட் சந்தினி சக்தி அதோடைய ஆக்கிரமிப்புல வந்து அவன் வந்து இப்ப வந்துட்டான். ஸோ அவனுடைய அப்படியே செயல்படுவதே வந்து எப்படி இருக்குன்னா, அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு புது மனிதனாக வந்து அவன் செயல்படுவான். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்ப நம்ம மறுபடியும் சமோதன பாஷ்யம் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்போ நமக்கு பக்தி வினோத தாக்குரார் ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துல நமக்கு கோட் பண்ணார் இல்லைங்களா, அந்த பிரேம சூரியாம்சோ சாமிய பாக் சுத்த சத்வ விசேஷாத்மா, அந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் இது வந்து அதுக்கு வந்து என்ன கொடுக்குறாருன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. வெயிட் பண்ணுங்க, இது ரூப கோஸ்வாமி மாத்திரம், ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துல மட்டும் பாவ பத்தி இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காரு. இது மட்டும் கிடையாது, நான் இன்னும் நிறைய உங்களுக்கு ஒரு தந்திர தந்திரத்துல இருந்தும் புராணத்துல இருந்தும் பத்ம புராணத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், கோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பிரேமனஸ்து பிரதமாவஸ்தா பாவ இத்யா அபிதீயதே சாத்விகாஹ ஸ்வல்பமாத்ரஹ ஸ்யூர் அத்ராஸ்ருபுலகாதயஹ. ஓகே, இதுல சேம், அதாவது அந்த பாவா அப்படிங்கிற ஸ்டேட் வந்து வர்ணிக்கின்ற இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பாவ என்பது பிரேமையின் முதல் நிலை. கண்ணீர், மயிர் கூச்சரிதல் போன்ற சாத்விக பாவங்கள் சிறிய அளவில் தோன்றுகின்றன. சரிங்களா? பிரேமையின் ஆரம்ப நிலை பாவா எனப்படும். கண்களில் கண்ணீர் மற்றும் மயிர் கூச்சரித்தல் போன்ற சில சாத்விக பாவங்கள் வெளிப்படும். பக்தி ரசாமிருத சிந்து. சரிங்களா? சோ பாருங்க, எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ரெஃபரன்ஸ்ல வந்து
சேம் அதே கருத்துக்களை தான் வந்து சொல்லப்படுது. இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து சாத்விக பாவங்கள்னு போட்டிருக்கேன் மாதாஜி. என்ன அப்படின்னா அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து மெயினா பார்க்க போறோம். அனுபாவங்கள்னா என்ன, சாத்விக பாவங்கள்னா என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வகுப்புல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது ஒரு உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தராரு, ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா தியாயம் தியாயம் பகவதः பதாம்புஜ யுகம் ததா ஈஷாத் விக்ரிய மானாத்மா சார்த்த திருஷ்டிர் அபூத் அசௌ. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பத்ம புராணத்துல இருந்து எடுத்திருக்காரு இந்த ஸ்லோகத்தை. என்ன சொல்லப்படுதுன்னா, பகவானின் தாமரை பாதங்களை தொடர்ந்து தியானித்ததால் அம்பரீஷரிடம் இதய மாற்றமும் கண்களில் நீரும் உருவாகியது. ஓகே, சோ இதுல எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்லோகத்துல பாவான்ற நிலை வந்து அந்த இமோஷன்ஸ் எப்படி இருக்கும், என்னென்னலாம் வெளிப்படும் அப்படின்றத சொன்னாரு. அதற்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஒரு பாவ பக்தரை நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஒரு லீலையில இருந்து எடுத்து யாருன்னா அம்பரீஷர். அம்பரீஷர் வந்து கண்டினியூஸா பகவானோட அந்த லோட்டஸ் ஃபீட்டையே அப்படியே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்ததால, தியானம் பண்ணிட்டு இருந்ததால அவருடைய இதயம் வந்து அப்படியே வந்து மாற்றமும் கண்களில் நீரும் உருவாகியது அப்படின்னு சொல்லி பத்ம புராணம் வந்து சொல்கிறது. ஓகே, சோ இப்ப நம்ம தந்திரங்கள் மற்றும் புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ள பிரேமை மற்றும் பாவ நிலையில் உள்ள பக்தியின் அனுபவங்கள் மற்றும் சாத்விக மாற்றங்கள் சிறிதளவு பாவ நிலையில் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஓகே, சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுடுத்து, சோ நம்ம நிறைய வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோம். ஒண்ணு பக்தி ரசாமிருத சிந்து, இன்னும் பத்ம புராணம் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் ஒரு தந்திரம். சோ இதுல இருந்தெல்லாம் பாவா அப்படிங்கிறது பிரேமையுடைய ஒரு சிறு பகுதி. அதே மாதிரி பிரேமையில் வந்து வெளிப்படுகின்ற அந்த அனுபவங்கள் சாத்விக பாவங்களுடைய ஒரு சிறிய அளவு நம்ம பாவ அப்படிங்கிற அந்த நிலையிலும் நாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து என்ன சொல்றாரு பார்க்கலாம். பக்தி வினோத தாக்குரார் அனுபவங்கள் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளன. நிருத்யம் விலுதிதம் கீதம் குரோஷனம் தனுமோதனம் ஹுங்காரோ ஜிரும்பனம் ஸ்வாச பூமா லோகானபேக்ஷிதா லாலா ஸ்ரவோத்த ஹாசச்ச கூர்ணாஹிகாத யோபிச்ச. ஓகே, சோ அனுபவங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம். அனுபவம்னா என்ன, சாத்விக பாவம்னா என்ன, சஞ்சரி பாவம், அதான் வந்து உங்களுக்கு டெம்பரவரி பாவாஸ் அனுபவங்கள். சாத்விக பாவம், சஞ்சரி பாவம், வியபிச்சாரி பாவம், விபவம்னா என்ன, ஆலம்பனம், விஷயா, சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் அப்புறம் ஸ்தாயி பாவம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்க போன உடனே நமக்கு வந்து அச்சோ இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரொம்ப வந்து நம்ம வந்து இது ரொம்ப கஷ்டம் திங்க் பண்றதுக்கு அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கவே வேண்டாம். ரொம்ப ஒரு ஈஸி மெத்தட் ஒண்ணு சொல்லித்தரேன். இன் ஜென்ரலா பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இமோஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இமோஷனுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல லாட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இருக்கு நம்ம ஆச்சாரியர் சொல்றேன். சரிங்களா? பலராம் சக்தி பிரபு கூட பாத்தீங்கன்னா அவருடைய லெக்சர்ல வந்து இது சொல்றாரு. தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் மெட்டீரியல் இமோஷன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இமோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் வந்து மெட்டீரியலா வந்து அந்த இமோஷன்ஸ் வந்து முக்குணத்துக்கு உட்பட்டது. இப்ப நம்ம அதை தான் பாக்குறோம். ஏன்னா இந்த பாவா நிலையில அவன் அந்த சாதகனானவன் கிருஷ்ணருடைய சொரூப் சக்தி கீழே வந்துடுறான். அதுக்கு முன்னால பகிரங்க சக்தி. பகிரங்க சக்தினா முக்குணத்துக்குள் உட்பட்டது. அந்த ரங்க சக்திக்கு வரும்போது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டு போயிடுறான், சுத்த சத்துவத்துக்கு போயிடுறான். சோ அவன் மெட்டீரியலா இருக்கும்போது அந்த முக்குணத்துக்குள்ள இருக்கும் சத்துவகுணத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா திருப்தி, பரம திருப்தி, சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ரஜோகுணம்னா கோபம், பேராசை, இதெல்லாம் வரும் உங்களுக்கு ரஜோகுணத்துல. தமோ குணத்துடைய வெளிப்பாடு பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், டிஜெக்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து தமோ குணம்.
பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம பார்க்க போற இந்த பாவங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெட்டீரியலா என்னெல்லாம் வந்து இந்த இமோஷன்ஸ் நம்ம இருக்கோ அதே இமோஷன்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆன்மீகமாகவும். நீங்க இதுக்கு வகுப்பு நீங்க கேட்டு முடிச்ச பிறகு 2-3 கிளாஸ் எல்லாம் நம்ம இந்த பாவங்கள் எல்லாம் கேட்டு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு நீங்க வந்து அதை புரிஞ்சுப்பீங்க. ஆன்மீகமாகவும் அதே உணர்ச்சிகளையும் அதே பாவங்களையும் அதே உணர்ச்சி வெள்ளோட்டங்களையும் அந்த பக்தர்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த பாவா நிலையில அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்ச்சிகள் வந்து முக்குணத்தால ட்ரிகர் பண்ணி வர்றது கிடையாது. கிருஷ்ணர் மேல் இருக்கின்ற பிரேமையால சுத்த சத்துவ குணத்தால ட்ரிகர் பண்ணி வர்றது. சரிங்களா? அஹ்லாதினி சக்தியும் சம்மித் சக்தி அந்த சக்திகள் வந்து ட்ரிகர் பண்ணதால சுத்த சத்துவ சக்தியால ட்ரிகர் பண்ணுவதால் ஏற்படுகின்ற வெளிப்பாடு, உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அதனால பாவா நிலையில இருக்கிற ஒரு பக்தர் வந்து திடீர்னு வந்து கோவப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆஹா ரஜோகுணம் அப்படின்னு நம்ம அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது. சோ அபராதம் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த பாவா நிலையில இருக்கிற பக்தன் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ரொம்ப சோகமா வருத்தமா அப்படியே உட்காந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ தமோ குணத்துல இருக்காருப்பா அப்படின்னு நம்ம அவர் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. பிகாஸ் ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள வந்து கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த பிரேமையில வந்து அவர் என்ன பண்ணி அந்த உணர்ச்சிகளை எல்லாம் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் வந்து நம்ம we should be very careful in handling the devotees. ஸோ டிவோட்டிஸ் நம்ம கிட்ட நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவங்க யார் யார் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. அண்ட் பர்டிகுலரா இந்த பாவ நிலையில இருக்கிற பக்தர்கள், உயர்நிலையில இருக்கிற அந்த பக்தர்கள் எல்லாம் தங்கள்கிட்ட இருக்கிற அந்த பக்தியை அவங்க வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா அவர்கள் வந்து மனசுக்குள்ள வந்து ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பாங்க. ராதா ரச சுதாநிதி அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த ராகானுக சாதனையில இருக்கிற அந்த உயர்நிலையில இருக்கிற அந்த பக்தர்கள் சில சமயங்களில் திலகம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஓகேங்களா? கண்டி மாலை கூட அணிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு 2 வருஷம் இருக்கு அந்த ராதா ரச சுதாநிதி. உடனே நம்ம வந்து ஐயோ நீங்க ஏப்பா வந்து பாருங்க இந்த என்ன டிவோட்டி ஒரு கண்டி மாலை கூட தான் போடல, திலக்கம் கூட போடல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது அவங்களே. பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்னலா உள்புறமாக இதயம் மாற்றம் தான் இது. பிரபுபாதர் சொல்றாரு இல்லைங்களா, பக்தி அவருடைய மெச்சூர் ஸ்டேட்னா உங்களுடைய இதயமானது மாறி இருக்க வேண்டும். இது உள்ளுக்குள்ள நடக்கின்ற விஷயங்கள் அவங்க அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. சோ அதனால நம்ம பக்தி என்ன பண்றோம், நம்ம எப்படி பக்தியில முன்னேறுவது, நம்ம எப்படி இப்ப இங்க இருக்கிற குணங்களை எல்லாம் நம்ம வந்து வெளிப்படுவதுன்னுட்டு நம்மள கான்சென்ட்ரேட் பண்றதுலயும் நாம வந்து பக்தியில முன்னேறுவதிலையும் தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் மெயினா இருக்கணுமே வழியா மற்றவர்களை பத்தின நம்மள என்ன பண்ணக்கூடாது, அவர்களை வந்து கவனிக்கிறதுல வந்து நம்ம நேரத்தை செலவு பண்ண வேண்டாம். பிகாஸ் ஏன்னா ஒரு முறை ஐ திங்க் சிவஷாம் பிரபு அவருடைய கிளாஸ்ல இத சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஒரு மாதாஜி இருப்பாங்க. அந்த மாதாஜி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா சாண்ட் பண்ணுவாங்க. 24 hours சாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதாஜி வந்து சாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு மாதாஜி அப்பதான் அவங்க புதுசா வந்திருக்காங்க, ஒரு 2-3 கிளாஸ் தான். அவங்க புதுசா வந்திருக்கும் போது அவங்க கேட்டிருந்திருக்காங்க. என்ன கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னா, பாகவதம் வகுப்பின் போது நம்ம வந்து சாண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதாஜி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த இந்த மாதாஜி 24 hours சாண்ட் பண்றாங்க. அவங்கள பத்தி அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க, மாதாஜி வகுப்பு பாகவதம் கிளாஸ் அப்ப நீங்க சாண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. அவங்களும் வந்து ரொம்ப அமைதியா திரும்பி எதுவுமே வந்து பேசல. ஓகே மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி பிகாஸ் ஏன்னா 24 hours சாண்ட் பண்றவங்களுக்கு வந்து அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நம்ம வந்து ஒரு 4 ரவுண்ட் மட்டும் பண்றவங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா தனியா நம்ம பண்ணணும். ஃபுல் டைம் அவங்க சாண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப அந்த மாதிரி இருக்கிற பக்தர்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பார்த்து அவர்களிடம் வந்து நாம் வந்து பழகுவதா இருக்கட்டும், அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும்,
இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருக்கட்டும், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் பாவ பக்தர்கள் வந்து அவர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஓகே. இப்ப நம்ம அனுபவங்களுக்கு போலாம். ஸோ இப்ப எதுக்காக நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படி ட்ராக் மாறணும் என்னன்னா, இந்த நம்ம இப்ப இன்னைக்கு டெக்னிக்கலா நம்ம நிறைய பார்க்க போறோம். அனுபவங்கள், சாத்விக பாவங்கள், சாய் பாவம், விபச்சாரி பாவம் இதெல்லாம் பார்க்க போறோம் இப்போலாம். அதனால இதுல இருக்கிற இந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் ஏன்னா மெட்டீரியல் இமோஷன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து ஓரளவுக்கு சேமா இருக்கும். பட் ஒன்லி திங் இஸ் மெட்டீரியல் இமோஷன் வந்து அண்டர் த 3 குணாஸ், ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸ் வந்து அபவ் த 3 குணாஸ். சரிங்களா? ஈவன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரத்துல பரத முனிவர் வந்து சேம் இதே டேர்ம்ஸ் வந்து அவர் அதுல யூஸ் பண்ணியிருக்கார். விபவா, அனுபவா, விபச்சாரி பாவா, ஸ்தாய் பாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நாட்டிய சாஸ்திரத்துல இந்த பாவா அப்படிங்கிற அந்த நிலைக்கு அவர் ரத்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துறார். சோ பாவா அப்படின்னு வந்தாலும் சரி, ரத்தி அப்படின்னாலும் ரெண்டுமே அந்த பாவத்தை வந்து நிலையை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஓகே, சோ இப்ப இதுல வந்து சப்போஸ் இப்ப நம்ம நிறைய பாகவதம்லாம் கிளாஸ் வகுப்பு கேட்கிறோம், பாகவதம் நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த வகுப்பை கேட்ட பிறகு நமக்கு நம்ம படிச்ச இல்ல கேட்ட பாகவதம்ல இருந்தோ இல்ல வேற எங்கேயாவதோ எங்க நமக்கு வந்து இந்த ரத்தி அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் கேண்டோ குந்தி மகாராணி பிரேயரா இருக்கட்டும், பீஷ்ம பிரேயரா இருக்கட்டும், ரொம்ப அழகா இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு ஸ்டேஜ் வந்து அவங்க அந்த பிரார்த்தனையில வந்து அவங்க கேட்கிறாங்க. இந்த ரத்திங்கிற அந்த நிலைக்கு நான் செல்லணும்னு பிரார்த்தனையா அவங்க வந்து கேட்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. ஆக்சுவலா நம்ம அந்த ஸ்லோகம் படிச்சோம்னா நமக்கு தெரியும். குந்தி மகாராணி கிருஷ்ணரை ஜஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க வந்து பார்த்த அந்த பிரார்த்தனையை சொல்றாங்க. என்னன்னா, त्वयि मेनन्य विषया मतिर् मधुपते सकृत रति मुद्वहदादत्तौ गंगे वौக मुतन्वती. குந்தி மகாராணி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, त्वयि मेनन्य विषया मतिर् மதுபத்தே சத்குருத்தன். இந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன கூப்பிடுறாங்கன்னா அட்ரஸ் பண்றாங்கன்னா குளோரிஃபை பண்றாங்க. ஓகே, அட்ரஸிங்கிறது இங்க வந்து குளோரிஃபை பண்றாங்க. எப்படின்னா மதுபத்தே, இனிமையின் பத்தே அப்படின்னா அரசர், ராஜா, என்ன ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இனிமையின் ஸ்வரூபம், இனிமையே அப்படியே பர்சானிஃபைடா, ஸ்வீட் பர்சானிஃபைடு. அதுக்கு நிறைய நம்ம பார்த்துட்டோம் நம்மளுடைய வகுப்புல. மதுர அஷ்டகமா இருக்கட்டும், கவிகர்ணபூருடைய மதுரம்னு முடிச்சா இருப்பாருங்க. சோ இங்க குந்தி மகாராணியும் கிருஷ்ணர அந்த வார்த்தையில அந்த நாமத்துல வந்து அவங்க குளோரிஃபை பண்றாங்க. மதுபதே அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க? மதுபதே, என்னுடைய மதிரானது, என்னுடைய மைண்ட் வந்து துவயி மேன அனன்ய விஷயா, வேற எந்த விஷயத்திலுமே என் மனசு ஈடுபடக்கூடாது. அப்படியே என்னுடைய மைண்ட் உங்க மேலேயே ஈடுபடணும். மதுபதே சக்ருத ரத்தி முத்பஹதாதத்தோ கங்கே வௌக்க முதன்வதி. அந்த ரத்தின்ற அந்த நிலை ஏன்னா அந்த பிரேமை, அந்த ரத்தின்ற நிலையை அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா அந்த ஸ்லோகத்துல ரத்தி முத்பஹதாதத்தோ கங்கே வௌக்க முதன்வதி. எப்படி வந்து அந்த கங்கையுடைய நதி வந்து அந்த தண்ணி அப்படியே ஓடிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறுல ஓடிட்டு வரும்போது அந்த தண்ணியானது நடுவுல எவ்வளோ அப்சக்கிள்ஸ் வந்தாலும் பாறை இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய வந்து கொத்து கொத்தா வந்து அந்த புற்கள், நிறைய சின்ன சின்ன அந்த நீர்வாழ் செடிகளா இருக்கட்டும், உயிர்களா இருக்கட்டும், எது வந்தாலும் சரி அப்படியே அந்த கங்கை அப்படியே பிரவாகம் எடுத்து அப்படியே போயிட்டு அந்த கடல்ல கலப்பது போல எவ்வளவு தடை வந்தாலும் மனசு அப்படியே வந்து அந்த ஓஷன் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கங்கை கலப்பது போல என்னுடைய மனதானது எந்த தடை இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளிட்டு உங்களை மாத்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனை ரத்தி முத்பஹதாதத்தோ, அந்த இடத்துல ரத்தின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த பாவா ஸ்டேஜ். பிகாஸ் ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல அவன் வந்து குணத்துக்கு அப்பாற்பட்டு போயிடுவான். பீஷ்மரும் பாடுறாரு இல்லைங்களா? இப்ப இதுக்கு முன்னால அந்த 20 பாயிண்ட்ஸ் பார்த்தோமே, மைண்டோடைய ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு, ஃபீலிங், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வில்லிங், அதுக்கப்புறம் திங்கிங் இல்லையா? சுக்ரிஷன் பீஷ்மர் என்ன பாடுறாரு? ஃபர்ஸ்ட் பிரார்த்தனையா அவர் அதுதான் பாடுறாரு உங்களுக்கு.
என்னுடைய இதி மதி ரூபகள் பிதா வித்ருஷ்ணா பகவதி ஷார்பத புங்கவே விபூமி स्वसुखमुपगते क्वचित् विहर्तो प्रकृतिमुपेयुषीयद्भव प्रवाह விஷ்ணு ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் பிரே இதி மதி ரூபங்கள் மதி அந்த மைண்ட் என்ன கொண்டு வரனா என்னுடைய அந்த மனதானது எவ்வளவு நான் இந்த அஸ்தினாபுரத்தை வந்து அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சோ அதை காப்பாத்தி ஒழுங்கா நடத்தி கொண்டு போற அந்த ஒரு கடமையில வந்து என்னுடைய மனசு ஃபுல்லா இந்த அரசாங்கத்தை அந்த மெயின்டைன் பண்றதுலயே இருந்துடுது. பட் இப்போ என்னுடைய மனசு அந்த திங்கிங் வில்லிங் ஃபீலிங் ஓகே மொத்தமும் உன்னை நோக்கி இருக்கணும் கிருஷ்ணான்னு பாரு. இத்தி மதி ரூபங்கள் ரூப கோஸ்வாமி அதுதானே சார் கிருஷ்ண ரத்திர் கிருஷ்ண பக்தி ரச பாவிதா மதிங்கிறார். So the mind plays a very, very important role. Prabhupada Bhakti Rasamrita Sindhu bookல கொடுக்கிறார். Mind plays very, very important role. ஏன்னா நீங்க இந்த பாவ நிலையில பார்த்தா அந்த மைண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது பிரேமியா. மைண்ட் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற சென்ஸ் மனது புலன் மனது புத்தி அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபால்ஸ் சிகர்லாம் அந்த டோட்டலா மாறிடுது. பிரேமையா பாவமா பாவ பிரேமையா அப்படியே வந்து டோட்டலா மாறிடுது. ஓகேங்களா? சோ அப்போ இப்ப நம்ம பார்க்க போகின்ற இந்த இமோஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குணத்துக்குள்ள ஏற்படுகின்ற நாம் அனுபவிக்கின்ற இமோஷன்ஸ் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அனைத்தும் சுத்த சத்த விசேஷாத்மா நிலையில் பக்தர்கள் அனுபவிக்கின்ற தூய பக்தர்கள் அனுபவிக்கின்ற அந்த இமோஷன். ஓகே, இப்ப போலாம் அனுபவங்கள். அனுபவிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இமோஷன். சரிங்களா? ஆடுதல், தரையில் விழுந்து புரளுதல், பாடுதல், உடலை விரித்து கொள்ளுதல், உறக்க சத்தமிடுதல், வாய் திறத்தல். இந்த இடத்துல வாய் திறத்தல்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து ஆக்சுவலா இந்த கொட்டாவி விடுவது. சரிங்களா? அது வந்து வாய் திறத்தல் அப்படின்ற போட்டிருக்கோம். அப்புறம் வாய் திறத்தல்னா கொட்டாவி விடுதல், பெருமூச்சு விடுதல், பிறர் இருப்பதை அறியாதிருத்தல், கோழை வடிதல், உன்மத்தம் பிடித்தவன் போல் சிரித்தல், தலையை சுழற்றுதல், விக்கல் போன்ற செயல்கள் வெளிப்புற மாற்றங்கள் எனப்படும். சரிங்களா? இதெல்லாம் இந்த மாதிரியான அனுபவங்களை எல்லாம் அந்த பாவ பக்தன் வந்து அனுபவிப்பான். வெளிப்புற மாற்றங்கள் தேகத்துல வெளிப்படையாவே தெரியும் இந்த இந்த மாற்றங்கள் எல்லாம். சரிங்களா? ஓகே ஓகே இது வந்து இப்ப நம்ம பக்தி ரசாமிருத சிந்து 2.2.1 அப்புறம் சைத்தன்ய சத்தாமிருத்தம் மத்திய லீலா 23வது அத்தியாயம் 51வது ஸ்லோகம்ல அனுபவம் பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூப கோஸ்வாமி, கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியும். இதற்கு முன்னால இப்ப நம்ம இது வந்து நம்ம சம்மோதன பாஷ்யம்ல பக்தி வினோத தாக்குரார் வந்து கொடுத்திருக்காரு. சரிங்களா? சோ அதேதான் நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த 2 புத்தகத்தை இப்ப நம்ம பாக்குறோம். சரிங்களா? அனுபவம் என்றால் என்ன? அனுபவஸ்து சித்தஸ்த பாவானாம் அவபோதகாஹ தே பகிர்விக்ரியா பிராயஹ புரோக்தா உத்பாஸ்வராக்யயா. ஓகே, உள்ளத்தில் உள்ள பரவச உணர்வுகளை தட் இஸ் அந்த பாவங்கள். சரிங்களா? உணர்த்தக்கூடிய வெளிப்புற அறிகுறிகள். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கிருஷ்ணருக்கு மேல இருக்கிற ராதா கிருஷ்ணருக்கு மேல இருக்கிற அந்த அன்பு, அந்த அன்பால வந்து என்ன ஆகும்னா அந்த உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த பரவசமா அவங்க வந்து உணர்ந்துட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் உள்ள இருக்கு. அந்த இமோஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா வெளிப்புறமா வெளிப்படும் அந்த அறிகுறிகள். அதுதான் முக்கியமாக வெளிப்புற தேக மாற்றம் தான்
அனுபாவம்னு சொல்லப்படும். சரிங்களா? எக்ஸ்டர்னலா உங்களுக்கு வெளிப்பட்டுரும் இந்த இதெல்லாம். இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். ஆடுதல், உறக்க சத்தமிடுதல், அப்புறம் பாடுதல், அப்புறமா வந்து தரையில் வந்து உருளுதல், இதெல்லாம் இருக்குங்களா? சோ இந்த மாதிரி வெளிப்புற தேகத்துல இருந்து வெளிப்புறமாவே தெரிஞ்சுக்கும். இதுதான் வந்து அனுபாவம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா துணை நிலை பாவங்கள்னு சொல்லலாம். அசிஸ்ட் பண்றது, அசிஸ்ட் பண்ற பாவங்கள் இது அப்படின்னு சொல்லப்படுகிறது அனுபாவங்கள். இவை உத்பாஸ்வரா என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல. இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு கொடுக்குற அனுபவத்துக்கு உத்பாஸ்வரா அப்படின்ற. இப்ப நம்மளுடைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனுபவமா இருக்கட்டும், சாத்திக பாவமா இருக்கட்டும், சாய் பாவம், அதுக்கப்புறம் வியபிச்சாரி பாவம், இதுக்கெல்லாம் ரூபகோஸ்வாமி அதற்குள்ள பல டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காரு. சரிங்களா? நம்ம அதுக்குள்ள போறது கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஐ திங்க் நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த பாவ நிலை, பிரேம நிலையில இருக்கிற இந்த விளக்கங்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறோம். சோ அதனால நம்ம இதுக்குள்ள வந்து பிரான்சஸ் எல்லாம் போய் பார்க்க போறது கிடையாது. ஜஸ்ட் மெயின் ஹெட்டிங்ஸ் மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அனுபவம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே முதல் முறை கேட்கின்ற பக்தர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நமக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கும். பட் நீங்க திரும்ப திரும்ப இதை நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியா வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய கருணையினால நமக்கு புரிய வரும். தியரிட்டிக்கலா. சரிங்களா? அதுக்கப்புறம் தியரிட்டிக்கலா புரிஞ்ச பிறகு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிராக்டிக்கலா என்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி சான் பண்ண போறேன். சைத்தன்ய மகாபிரபு அதுதானே நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. நயனம் கலதஸ்ருதாரையா வதனம் கத்கதருத்தே ஆகிறா புலகை நிச்சிதம் ஒப்புக்கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. எப்போ இந்த மாதிரி பரவச உணர்வுகளோட நாம உங்களுடைய நாமத்தை வந்து ஜெபிக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இத நம்மளுடைய பிரேயர்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்ப நம்ம அனுபவம் பார்த்துட்டோம். அனுபவம்னா என்னன்னா நம்ம இதயத்துல இருக்கிற அந்த பரவச நிலையை வந்து வெளிப்புறமாக வெளிப்படுத்தி விட்டோம். வெளிப்புற தேக மாற்றம்னு வச்சுக்கோங்க. ப்ரிடாமினன்ட்லி வெளிப்புறம். இன்டர்னலா என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். பட் இந்த அனுபவம்ங்கிறது வெளிப்புறமா வெளிப்பட்டுரும் உங்களுக்கு. இது துணைநிலை பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அனுபவத்துக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபுல்லா நம்ம அப்படியே டெக்னிக்கலா பார்க்காம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆடுதல் அப்படின்னா, ஆடுதலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் வந்து ராசலீலை வந்து நடக்கிறது. கோபிகளோடு சேர்ந்து ராசலீலை வந்து அந்த லீலையானது வந்து அரங்கேறின்னு இருக்கு. அப்போ அங்க வந்து சிவபெருமான் கிருஷ்ணருடைய அந்த முகத்துல இருக்கிற அந்த அழகை பார்த்து அவருடைய அந்த கிருஷ்ணருடைய அந்த அழகை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நடனம் புரிய ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம தாண்டவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சில சமயங்கள்ல நம்ம வந்து இந்த பிரளயத்தப்போ ஆடுகின்ற அதை வந்து நம்ம ருத்ர தாண்டவம், அப்ப பிரளயம் அழிக்கிறது. பிகாஸ் ஏன்னா அது அவருடைய இன்சார்ஜ். இந்த ருத்ரர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரளயத்துக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு இன்சார்ஜ். பட் இங்க தாண்டவ நடனம் புரிகிறார். என்னன்னா கிருஷ்ணருடைய அந்த ராச லீலை நடனத்தை பார்த்து முரளி குரளி சுதாகிரம் ஹரி வக்திரேந்திரம் அவேக்ஷ கம்பிதா கணனே சகணேஷ டிண்டிமானா சிவபெருமான் வந்து தன் கையில இருக்கிற அந்த உடுக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த உடுக்கைக்கு பேரு ரூபகோஸ்வாமி வந்து பேர் சொல்றாரு, பக்தி ரசாமிருத்த சிந்து 2.2.4. இதுல அந்த உடுக்கைக்கு பேரு டிண்டிமா. அவர் வந்து நடனம் ஆடுகிறாரா, என்ன ட்ரெம்பிள் ஆறாரு, அப்படியே நடுங்குறாரு சிவபெருமான். அதுக்கப்புறம் நடுங்கி அப்படியே வந்து நடனம் ஆடுகிறாரு. யாரோட நடனம் ஆடுகிறாருன்னு சொல்லியிருக்காரு ரூபகோஸ்வாமி. என்ன சொல்றாருன்னா கணேசன் பிள்ளையாரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுவும் அந்த ரித்தம்க்கு ஏத்த மாதிரி அந்த ட்ரம்மோட அந்த உடுக்கையுடைய சத்தத்துக்கு ஏத்த மாதிரி
அந்த ரிதத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அப்படியே ஆனந்த கலிப்பில் அவர் வந்து நடனம் ஆடுவதை பார்த்து அவருடைய மூத்த மகனான கணேசரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சார். சரிங்களா? சோ இது வந்து டான்சிங்க்கு பிகாஸ் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக கிருஷ்ணருடைய அந்த அந்த தாமரை அந்த முகத்துல இருந்து அந்த இனிமையான அந்த முகத்தை பார்த்துட்டு அதுல அப்படி அதை மயங்கி ஆனந்த கலிப்பின் உச்சக்கட்டத்துல சிவபெருமான் வந்து நடனம் ஆடுகிறார். அதற்கு பிறகு தரையில் விழுந்து பொருளுகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் ஃபர்ஸ்ட் சாப்டர் 32வது ஸ்லோகத்துல வித்துரர் வந்து உத்தவர்கிட்ட வந்து சொல்றார். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உத்தவர் கிட்ட வித்துரர் என்ன அக்ரூரரை பத்தி சொல்றாரு. அக்ரூரர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து சரண்டர்ட் சோல். கிருஷ்ணர் கிட்ட கம்ப்ளீட்டா வந்து சரண்டர் சோல அவருடைய அந்த டிவோஷனை வந்து அவரு புகழறார். விதுரர் அக்ரூரோட டிவோஷனை உத்தவர் கிட்ட என்ன சொல்றேன்னா, அப்படி அந்த பிருந்தாவன் அந்த அந்த பிருந்தாவன் அந்த தாமத்துக்குள்ள அப்படி நுழைஞ்ச உடனே, பிகாஸ் ஏன்னா இது வந்து கம்சன் அக்ரூரர் அனுப்பிச்சு விடுறாரு, நீ போயிட்டு கிருஷ்ண பலராமர் வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அக்ரூரர் போறாரு தேர்ல போயிட்டு அந்த பிருந்தாவனத்துல அப்படி இறங்கின உடனே அந்த பிருந்தாவன பூமியில வந்து கிருஷ்ணருடைய அந்த தாமரை பாதங்கள்ல இருக்கிற அந்த அடையாள சின்னங்களை வந்து அப்படி பாக்குறாரு. அந்த லோட்டஸ் ஃபீட்டோட இம்பிரிண்ட்ஸ் அப்படி பார்த்த உடனே அப்படியே என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து அந்த பாவ நிலை அந்த அனுபவங்கள் வந்து வெளியில வந்து அப்படியே தரையில வந்து உருண்டு புரள ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடுவது ஒரு கோபி வந்து சொல்றாங்க கிருஷ்ணர் கிட்ட. ராதா ராணி அவ்வளோ அழகா கிருஷ்ணரை பத்தி தன்னுடைய இனிமையான குரல்ல வந்து பாடுறாங்க. அப்படி ராதாராணி கிருஷ்ணரை பத்தின அப்படி கீதனை அப்படி பாடின உடனே அங்க கூட இருந்த ராதாராணி கூட இருந்த அந்த கோபிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் அப்படியே வந்து அசையாம அப்படி வந்து கல்லு மாதிரி அப்படியே உறைஞ்சு நின்னுட்டாங்களாம். ஆனா அதே சமயத்துல அந்த பக்கத்துல இருந்த கற்கள் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உருக ஆரம்பிச்சுட்டான். என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலா ஸ்டேட்டே மாறிடுச்சு. திரவம் வந்து திடமாயிடுச்சு, திடம் வந்து திரவம் ஆயிடுச்சு. ராதாராணி கிருஷ்ணரை பத்தினா குளோரிஸ் பாடுறாங்கன்னா எப்படி இருக்கும் பாரு. அனுபவம். ஒரு முறை நாரத முனிவர் ஹரே கிருஷ்ணா மாமந்திரத்தை அந்த கீர்த்தன் பாடிட்டு இருக்கும்போது கிருஷ்ணரை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அவருக்கு முன்னால வந்து நரசிம்ம தேவர் வந்து அப்பியர் ஆயிட்டாராம். நரசிம்ம தேவர் வந்து அப்பியர் ஆன உடனே எல்லா டீமன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசுரர்கள் எல்லாம் அப்படியே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அந்த கீர்த்தன் பாடும் பொழுது அவ்வளவு அந்த பாடுவது அது நல்லா வந்து அப்படியே சத்தமா அப்படியே வந்து அவங்க பாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேண்டிங் ஆஃப் த பாடி, அதாவது வந்து உடலை விரித்து கொள்ளுது. நாரத முனிவர் அவர் வந்து தன்னுடைய ஏன்னா எப்பவுமே வந்து தன்னுடைய அந்த தம்புரால வந்து அவரை பாடிக்கிட்டே இருப்பார் இல்லைங்களா, கீர்த்தனம் பாடிக்கிட்டே இருப்பார் நாரத முனிவர். சோ அந்த வீணையில அவர் கானம் எழுப்பும் சமயத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் அப்படி கீர்த்தன் பண்ணும் பொழுது சம்டைம்ஸ் வந்து அந்த உடலானது வந்து அவருக்கு அப்படி விரிந்து அவர் போட்டு இருக்கிற அந்த பூணல் வந்து டக்குன்னு அப்படியே கட் ஆகும். அதற்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து உறக்க சத்தமிடுதல். சத்தமிடுதல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசையை கேட்டு அந்த ஓசை வந்து கேட்டு உடனே சிவபெருமான் வந்து அப்படியே வந்து அவருடைய இதயமானது அப்படியே உருகி அண்ட வெளியில வந்து அப்படியே வந்து உறக்க சத்தம் அப்படியே வந்து ரோரிங் அவ்வளோ ஒரு சத்தத்தை வந்து எழுப்புவார். அதை கேட்ட உடனே சிவபெருமான் அந்த மாதிரி சத்தம் அப்படி அந்த கிருஷ்ணன் அந்த ரவுரிங் சவுண்ட் அப்படி கேட்ட உடனே தேவர்கள் எல்லாம் ஆஹா அசுரர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள், நம்மளுடைய துன்பம் எல்லாம் நம்மளை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லி அவ்வளவு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா
கொட்டாவி விடுதல், அதாவது வாய் திருத்தல். பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, நிலவு வந்து வரும் பொழுது இரவுல அந்த அல்லி மலர் வந்து இதழ் விரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ராதாராணிக்கு முன்னால கிருஷ்ணர் வந்து தோன்றும் பொழுது அவர்களுடைய முகமானது அப்படி வந்து அல்லி மலரை போல அப்படி விரிந்து வந்து அவருக்கு தன்னுடைய வாய் திறப்பதால் வந்து விரிவடையுமா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவங்கள், சரிங்களா. இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ட்ரிகர்ட் பை அந்தரங்க சக்தி, சரிங்களா. அந்தரங்க சக்தியினால ட்ரிகர் பண்ணப்படுறதால வெளியில வருகின்ற உணர்ச்சிகள் அதெல்லாம் உடலுடைய வெளிப்புறத்துல வந்து வெளிப்படும். ஓகேங்களா. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பிறகு இருப்பதை அறியாம இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த எந்த லீலை அப்படின்னா, மதுரா நகரத்துக்கு அந்த பிராமணர்களுடைய மனைவிகள், அந்த பிராமணர்கள் எல்லாம் யஜ்ஞம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, முதல்ல அந்த யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கிற பிராமணர்கள் கிட்டதான் பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த கிருஷ்ணருடைய சகாக்களுக்கெல்லாம் கோபர்களுக்கெல்லாம் பசி எடுக்கவே கிருஷ்ணர் சொல்லுவாரு, கிருஷ்ணர் பலராமரும், நீ பக்கத்துல இருக்க பக்கத்துக்கு அந்த கிராமத்திலேயே வந்து யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அவங்க கிட்ட போயிட்டு பிரசாதம் கேட்டு வாங்கிட்டு வாங்கும் போது அந்த பிராமணர்கள் வந்து கொடுக்கல. அதற்கு திரும்பி வந்துடுவாங்க கோபர்கள். அவர்கள் கிட்ட நீ திரும்ப போயிட்டு அவர்களுடைய மனைவிகள் கிட்ட போயிட்டு கேளுன்னு சொன்ன பிறகு இவங்க போய் கேட்ட உடனே அந்த மனைவிமார்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே கிருஷ்ணர் கூப்பிடுறார் அப்படின்னு அந்த கேட்ட அடுத்த செகண்ட் எல்லா போக ஐட்டம்ஸ் என்னென்னலாம் தயார் பண்ணியிருந்தாங்களோ வீட்டுல பட்சணங்களுக்கு அத்தனையும் பேக் பண்ணிட்டு அப்படி வெளியே வந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அவங்கள தடுக்கிறாங்க, இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அதெல்லாம் எதுவுமே தெரியல. இருப்பதை அறியாமல் இருத்தல், அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்களா அந்த பிராமணர்களா, ஐயோ நம்ம இருக்கிறோன்றதே இவங்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு மேல அந்த அட்ராக்ஷன் இருந்ததுன்னா, நம்ம இருக்கிறது ஒரு கணவர் இருக்கிறார் நம்மகிட்ட சொல்லிட்டு போகணும், பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்லாம் கூட எதுவுமே இல்லாம அவங்க கிளம்பி போயிட்டாங்களே. அப்ப எந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய அந்த அஃபெக்ஷன் பிரேமை வந்து செல்வாக்கு நிறைந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்தெல்லாம் அவ்வளவு ஆச்சரியத்துல வந்து என்ன பண்றாங்களாம், திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பிறர் இருப்பதை அறியாமல் இருத்தல். அதுக்கப்புறம் கோழை வடிதல். கோழை வடிதல் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த நாரத முனிவர் வந்து மந்திரம் எழுதும்போது, ஹரி கிருஷ்ண மாமந்திரம் வந்து சான் பண்ணும்பொழுது என்ன ஆகுமா, அப்படியே மெய்மறந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருடைய வாயில இருந்து அப்படியே வந்து வாயில் எச்சில் ஊறி அப்படியே குழையாக வந்து வடிக்கும். சோ இதுக்கு இன்னுமே நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிருத்தம்ல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். மகாபிரபுவே இந்த பல உணர்ச்சிகளை வந்து ஒரு வெளிப்படுத்திக்க நம்ம பல வகுப்புகளை வந்து பார்த்திருக்கோம். இன்னும் நம்ம சைத்தன்ய சரிதாமிருத்தம்லயும் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோம்னு வச்சோங்களேன், இன்னும் நம்மளுடைய வகுப்பானது மீறும், அதை நீண்டு கொண்டே போகும். சோ அதனால நம்ம பக்தி ரசாமிருத்த சிந்துல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். ஓகே. அதற்கு பிறகு உன்மத்தம் பிடித்தவன் போல சிரிக்கிறது. அவங்க சிரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அட்டகாச சிரிப்பு அப்படின்ற மாதிரி, அது ஒரு சாதாரண சிரிப்பா இருக்காது, அப்படியே வந்து அட்டகாச சிரிப்பு வந்து அந்த சமயத்துல வந்து வெளிப்படுமா. அந்த மாதிரி சிரிச்சான்னு வச்சுங்களேன், நார்மலா சிரிக்கிறத விட ஒரு பக்தனுடைய சிரிப்பு வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னா ஓகே, அது அவனுடைய இதயத்துக்குள்ள இருக்கிற கிருஷ்ணர் மேல இருக்கின்ற அந்த பிரேமையினுடைய அந்த உணர்ச்சிகளின் கொந்தளிப்பால் வெளிப்படுகின்ற அந்த தேக மாற்றம், அந்த அனுபவமானது வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் தலை சுத்துறது இது வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் வாசிக்கும் பொழுது அந்த கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் புல்லாங்குழல் ஊதும் பொழுது அதுல அந்த காற்றை சுமந்துதானே அது பல ராகங்களாக வந்து உருவெடுக்குது இல்லையா, கிருஷ்ணர் ஃப்ளூட் வாசிக்கும் பொழுது. அப்போ ராதாராணி சொல்றாங்களா, இவர் வந்து என்ன காற்றை வந்து புல்லாங்குழலுக்குள்ள வந்து விடுகிறாரா, இல்ல புயலையே புல்லாங்குழலுக்குள்ள விடுறாரா, ஏன்னா இந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டவுடன் அப்படி எனக்கு வந்து தலை சுத்துறதே, மயக்கம் வருவது போல. அது எனக்கு மட்டும் தலை சுத்துனா பரவாயில்ல, அந்த சத்தம் அந்த புயல் வந்து அந்த ரஜபூமியில இருக்கிற அத்தனை பேரையுமே
அத்தனை பேரும் ரஜபூமி மட்டும் கிடையாது, புல்லாங்குழல் ஓசை கேட்டு நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, சிவபெருமான் அவர் வந்து அவருடைய அப்படியே சத்தமா வந்து ஒரு சப்தம் இடுவது எல்லாரையும் அப்படியே என்ன பண்ணிடுது, ட்ரிகர் பண்ணி விட்டுடுது அந்த புல்லாங்குழல் ஓசை. அப்படியே தலை சுத்துறது. சோ விக்கல் வந்து விக்கல் எப்படி அனுபவத்துல வரும் அப்படின்ற ஒரு இது நமக்கு வந்து ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா. சோ இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, ராதாராணியோட தோழிக்கு கூட இருக்கிற அந்த கோபி ஃப்ரெண்டு கிட்ட வந்து பௌர்ணமாசி வந்து சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. ஏன்னா ராதாராணிக்கு கண்டினியூஸா விக்கல், இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. கூட இருக்கிற அந்த கோபிகளுக்கெல்லாம் ஐயோ ராதாராணி, பிகாஸ் ஏன்னா ராதாராணிக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அவங்களால தாங்கவே முடியாது. கண்டினியூஸா இப்படி வந்து விக்கல் வந்துட்டே இருக்கே, என்ன மெடிசன் கொடுக்கறது, என்ன ஔஷதி கொடுக்கறதுன்னு எல்லாம் வந்து புலம்புறாங்க. அப்ப பௌர்ணமாசி வந்து சொல்றாங்க, அம்மா நீ கவலைப்படாத, இது அஜீரணத்தால ஏற்பட்ட நோய் எல்லாம் கிடையாது ராதாராணிக்கு. இதுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த பிரேமையால, அந்த மெய் மறந்த அந்த பாவத்தினால் ஏற்படுகின்ற அனுபவம் இது. அதனால நீங்க வந்து இத வந்து ஆஹ் ஏதோ ஒரு தேக நோய் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சுக்காத, கவலைப்படாத அப்படின்னு பௌர்ணமாசி வந்து அவங்களுக்கு சொல்றாங்க. ஓகே. சோ இது மட்டும் இல்லாம இதை நான் சொல்றமே, நம்ம வந்து அனுபவங்கள் வந்து நம்ம பாக்குறது வந்து ஓரளவுக்கு மெயின் ஹெட்டிங்கா வச்சுட்டு ஒரு மேலோட்டமாக பார்க்கிறோம். ஸோ இதுல ரூப கோஸ்வாமி வந்து ஈவன் இந்த அனுபவங்கள்ல உடல் முழுவதும் நடுங்குதல், சில சமயம் உடலுடைய பகுதியில் இருந்து ரத்தம் கசிதல், இப்படிலாம் கூட வந்து வெளிப்படும், இந்த அனுபவங்களா வந்து இருக்கும். ஆனா ரூப கோஸ்வாமி அதை பத்தி எல்லாம் வந்து ரொம்ப டீடைல்டா வந்து உள்ள அவர் வந்து விவரிக்க போல. பட் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிருத்தம்ல மகாபிரபு அதை வந்து வெளிப்படுத்துறார். அவருடைய உடம்புல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு செவர்ல நைட் வந்து சொரூப் தாமோதர், அதுக்கப்புறமா வந்து ராமானந்த ராய், இவர்கள்லாம் வந்து மகாபிரபு வந்து இந்த கம்பீரா அந்த ரூம்குள்ளதான் இருப்பாரு. அவரு அங்க விட்டுட்டு அவர்கள் போயிட்டு அடுத்த நாள் வரும்போது பாத்தீங்கன்னா அவரோட முகத்துல எல்லாம், முகம் கை எல்லா இடத்துலயும் அப்படியே வந்து ரத்தம் கசிஞ்சிரும். மகாபிரபு ஹையஸ்ட் என்ன சொல்றது தட் ஸ்டேட். அப்போ வந்து அவர்கள் வந்து அந்த ஸ்டேட்ல அவர் வந்து அந்த அனுபவம் வந்து வெளிப்படுவது. ஸோ அதை பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா ரூப கோஸ்வாமி அதை வந்து கொடுக்கல பக்தி ரசாமிருத சிந்தனை. இதுல கூட இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. நம்ம ஓரளவுக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்திருக்கோம். பிகாஸ் ஒன்லி நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா அனுபவம் மட்டும் நான் அப்படியே சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்குள்ள வந்து ரொம்ப எந்த அளவுக்கு போகும்னு நமக்கு தெரியல. ஸோ வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும் பொழுது நம்மளால ஓரளவுக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்ப நம்ம அனுபவம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம எதுக்காக இப்ப இந்த அனுபவம்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாவா நிலையில் இந்த அனுபவங்கள் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எதனால இப்ப நம்ம அனுபவங்கள் நம்ம பார்த்திருக்கோம், பிரேமை மற்றும் பாவ நிலையில் உள்ள பக்தியின் அனுபவங்கள் மற்றும் சாத்திக பாவங்கள் சிறிதளவு பாவ நிலையில் வெளிப்படுத்தப்படுகிறது. பாவாங்கிற ஸ்டேட்ல பிரேம நிலையில வெளிப்படுகின்ற அந்த அனுபவம் அப்புறம் சாத்திக பாவம்லாம் ஸ்லைட்டா வெளிப்படும். ரொம்ப அதிக அளவு கிடையாது, ஸ்லைட்டா வந்து என்ன ஆகும், பாவ நிலையிலையும் வந்து வெளிப்படும். அந்த தேக மாற்றங்கள்ல வெளிப்புற தேக மாற்றம் தான் அனுபவம் எனப்படும். ஓகே. சோ இப்ப நம்ம அனுபவம் டர்ன் வந்து நமக்கு முடிச்சிட்டோம். ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் போலாம். அடுத்து ஒரு பாவத்துக்கு போறோம். சரிங்களா. இது சாத்திக பாவங்கள் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளன. இது வந்து பக்தி வினோத தாக்கூர் அகைன் நம்ம சம்மோதன பாஷ்யம். ஓகே. சோ சம்மோதன பாஷ்யம்ல பக்தி வினோத தாக்கூர் என்னென்னலாம் கொடுத்திருக்காரோ அதை நம்ம என்ன பண்றோம், அது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாக்குறதால அதுக்குள்ள போயிட்டு அனுபவங்களும் சாத்விக பாவங்களும் ஏற்படும் அப்படின்னு நமக்கு சொன்னார்ல, அதனால அனுபவங்கள் என்னன்றதை பாக்குறோம். அதே மாதிரி சாத்விக பாவங்கள் ஏற்படும்னு சொல்றாரு இல்லையா. சோ அது என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகே. நான் இப்ப நம்ம சாத்விக பாவங்கள். இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு ஏற்படும், எதற்காக நம்ம இத்தனை பாவங்கள் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னா, ஏன் பார்க்கிறோம், எதற்காக இத்தனை பாவங்கள், இவ்வளவு டெக்னிக்கல் வேர்ட்ஸ், இவளுடைய மிக்ஸ்டு காம்பினேஷன்,
இதெல்லாம் கண்டிப்பாக நம் வரப்போகின்ற வகுப்புல உங்களுக்கு அதுக்குண்டான பதில் வந்து கிடைக்கும். ஓகே, சாத்விக பாவங்கள். ஐ திங்க் இது நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம்லயே நம்ம பார்த்திருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம் இது. ஐ திங்க் அதனால வந்து அனுபவங்கள் தான் உங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய முறை வந்து நம்ம வகுப்புல வந்து கேட்ட விஷயங்கள். ஓகே, பார்க்கலாம். தே ஸ்தம்ப ஸ்வேத ரோமாஞ்ச ஸ்வர பேதோ அத வேபத்துஹு வைவர்ணியம் அஸ்ரு பிரளய இதி அஷ்டோ சாத்விகா ஸ்மிருதஹ. சரிங்களா? ஓகே, சோ சாத்விக பாவங்கள். ஓகே, இங்க பக்கவாதம்னு போட்டிருக்கேன். ஐ திங்க் இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன். ஸ்தம்பம் அப்படின்னா எப்படி வந்து பக்கவாதம் அப்படின்னா அப்படியே பேரலைஸ் ஆயிடுது இல்லைங்களா, அது இப்ப எடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து நம்ம ஸ்தம்பித்தல் அப்படின்ற அந்த வார்த்தை கூட நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படியே ஸ்தம்பிச்சு போடுறது, அப்படியே ஸ்டன் ஆயிடுறது, அது என்ன சொல்றது, உணர்வற்று போகுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்தம்பம், ஸ்தம்பித்தல். அப்புறம் வியர்வை, ஸ்வேதா, ஸ்வேதானா ஸ்வெட் ஆகிறது. ரோமாஞ்சா, மயிர் கூச்செறியறது. ஸ்வரபேத, குரல் தழுத்தழுத்தல். வேபதுகு, நடுக்கம். வைவர்ணியம், நிறம் மாறுதல். அஸ்ரு, கண்ணீர். பிரளய, மயக்கம். இதி அஷ்டோ சாத்விகா ஸ்மிருதஹ. சோ இந்த 8மே வந்து பாத்தீங்கன்னா சாத்விக பாவங்கள். வந்து பக்தி ரசாமிருத சிந்து 2, 3, 16 16ல வந்து நமக்கு சாத்விக பாவங்களை பத்தி நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. சரிங்களா? சோ இதுதான் நமக்கு பக்தி வினோத் தாக்கூர் சமோதன பாஷ்யத்தை வந்து ரெஃபரன்ஸ் கோட் பண்றாரு. ஓகே, சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாத்விக பாவங்கள், அஷ்ட சாத்விக பாவங்கள். இந்த 8 சாத்விக பாவங்கள்ல ஆடல், பாடல், கண்ணீர், மயிர் கூச்செறிதல், குரல் தழுத்தெழுப்பது போன்றவை பாவ நிலையில் குறிப்பாக காணப்படுகின்றன. சரிங்களா? இதுக்கு முன்னால அனுபவங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம், அதுலயே நிறைய உள்ள இன்னர் டிவிஷன் இருக்கு. சோ அனுபவங்கள் பிளஸ் இந்த சாத்விக பாவங்கள், இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆடுவது, பாடுவது, அழுவது, மயிர் கூச்சரிப்பது, அதுக்கப்புறம் குரல் வந்து தழுத்தழுப்பது, சோ வந்து வேப்பத்துகு, குரல் தழுத்தழுப்பது, இதெல்லாம் இந்த பாவா நிலையில குறிப்பா, ஓகேங்களா, பாவ நிலையில இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெளிப்படும். சோ இவ்வாறு ஆசிரியர்களின் மணிமகுடமான கௌரச்சந்திரர் இந்நிலையை வர்ணிக்கிறார். ஓகே, ஐ திங்க் வந்து இதோட நம்ம பக்தி வினோத தாக்கூரார் இந்த 6th பிரேயருக்கு வந்து அவருடைய விளக்க உரை வந்து இதோட முடிக்கிறார். இந்த அளவுக்கு வந்து கௌரச்சந்திரனா மகாபிரபு தானே இந்த பிரார்த்தனையை பாடுறாரு. சோ அதனால பக்தி வினோத தாக்கூரார் வந்து ஃபைனலா எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓ கிருஷ்ணா, நந்த நந்தனா, உன் நாமத்தை உச்சரிக்கும் போது என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக எப்பொழுது வரும்? என் குரல் உடைந்ததால் வார்த்தைகள் தழுத்தழுத்து முகம் எப்பொழுதும் மாறும்? எப்பொழுதும் மயிர் கூச்செறியும்? பகவானே, உங்கள் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் இந்த அறிகுறிகள் விரைவில் தோன்றட்டும். சோ பிரார்த்தனைகிறார். சோ அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சாதானே இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ண முடியும் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் பானுசுவாமி மகாராஜ் வந்து சுத்தநாமம் நம்ம ஜெபிக்கணும்னா நாமத்தை பத்தின அந்த ஞானம் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற. சோ ஞானம் இருக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஞானத்தோடு நம்ம என்ன பண்ண முடியும், பிரார்த்தனை பண்ண முடியும். பிரார்த்தனை மூலியமா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ், பகவானுடைய கிருப்பை நமக்கு கிடைக்கும். சோ இப்ப நமக்கு அவருக்கு அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எப்ப நான் அந்த ஸ்டேட்ல வந்து நான் சாண்ட் பண்ண, இப்ப அப்படியே மெக்கானிக்கலா சாண்ட் பண்றேனே, ஜப மாலை கையில எடுத்த உடனே மைண்ட் என்ன ஆகுறது, அடுத்த செகண்ட் மைண்ட் அது பாட்டு நேச்சுரலா. இப்ப நமக்கு எப்படி வந்து ராகாத்மிக பக்தர்களுக்கு வந்து இயல்பா அவர்களுடைய மனது கிருஷ்ணருடைய திங்கிங் வில்லிங் ஃபீலிங்ல போகுமோ, அதே மாதிரி நம்மளுடைய மனது சாண்டிங் பண்ணிட்டோன்னு இயல்பா பௌதிகமா போயிடுது இல்லையா? இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணணும். என் மனசு குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்ண மாதிரி பீஷ்மருடைய பிரார்த்தனை போல இந்த மகாபிரபு இப்படி பிரார்த்தனை கொடுக்கறேன்ல, நயனம் கலது சுதாரையா,
வதனம் கத்கத ருத்தையாகிரா புலகை நிச்சிதம் பூக்கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. எப்ப நான் அந்த மாதிரி சான் பண்ண போறேன், எப்போ இந்த மாதிரி இந்த பரவச நிலைகளோடு இந்த உணர்ச்சி பாவங்களோடு நான் சான் பண்ண போறேன், குயிக் இந்த அறிகுறிகள் எல்லாம் என்னுடைய உடம்புல வெளிப்படட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். சரிங்களா? ஓகே, சோ இப்ப நம்ம சாத்விக பாவங்கள் மட்டும் என்னன்றதை வந்து பார்ப்போம். சரிங்களா? சாத்விக பாவங்கள், பிகாஸ் அனுபவம் பார்த்துட்டோம், சாத்விக பாவம்னா என்னன்றதை பார்க்க போறோம். ஏன் நம்ம இதெல்லாம் இன்னொரு விஷயம் ஏன் இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் வந்து பக்தி பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு மெயின், இதோடைய மெயின் டாபிக் அஹெட், இதுக்கு அடுத்த வர டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பக்தி ரசம். இந்த பாவமானது அப்படியே ரசமா மாறணும். அடுத்து கிருஷ்ண ரச பாவிதா மதிஹி, அந்த பக்தி ரசத்தை அடையணும் நம்ம. சோ அப்போ இந்த பாவங்களுடைய கூட்டு கலவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் பக்தி ரசம் ஆக போகிறது. சோ அதனால முதல்ல இந்த பாவங்கள்லாம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஓகே, நம்ம இப்ப சாத்விக பாவம்னா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சாத்விக பாவங்கள் என்றால் என்ன? கிருஷ்ண சம்பந்திபிஹி சாக்ஷாத் கிஞ்சித் வா வியவதானதஹ பவைச்சித்தம் இஹாக்ராந்தம் சத்வம் இதி உச்யதே புத்தைஹி. ஓகே, புத்தைஹினா இன்டெலிஜென்ட் பீப்புள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பக்தர்கள், ஆச்சாரியர்கள்லாம் சாத்விக பாவங்கள்னா என்ன அப்படின்னு அவங்க நமக்கு விவரிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அது என்ன அப்படின்றதுதான் இப்ப நமக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு ரூபகோஸ்வாமி. ஓகே, இப்ப இந்த சாத்விக பாவங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சத்துவம்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஓகே, அது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? பிகாஸ் என்னன்னா, இப்ப நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அனுபவம் எப்படி வரும், எப்படி வெளிப்படுது அந்த பக்தனுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்துவம் என்றால் என்ன அப்படின்னா, ரச தலைப்புகளில் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு நேரிடையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இதயமானது உணர்வுகளால் கொந்தளிக்கும் பொழுது அவ்வுணர்வானது சத்துவம் என்று கூறப்படுகிறது அப்படின்றார் ரூபகோஸ்வாமி 231ல. சோ வென் அந்த பக்தனுக்கு வந்து கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த கிருஷ்ணருடைய ரச சம்பந்தப்பட்டு அவனுடைய ஹார்ட் வந்து, அவனுடைய இதயத்துல வந்து அந்த இமோஷன்ஸ் வந்து அப்படியே அஜிடேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அஜிடேட் ஆகும்போது, அந்த இமோஷன்ஸ் வந்து அஜிடேட் ஆகுது இல்லையா, அந்த அஜிடேட் ஆற அந்த உணர்வு தான் சத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப பாருங்க, நம்ம 3 சத்துவம் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். ஒண்ணு சத்துவ குணம், இன்னொன்னு சுத்த சத்துவ குணம். ஓகே, இந்த சத்துவ குணம் வேறு, அந்த சுத்த சத்துவ குணம் வேறு. அது சுத்த சத்துவம்ங்கிறது கலப்படம் இல்லாத சத்துவ குணம். இங்கேயும் ஒரு சத்துவம்னு வருது. இந்த சத்துவத்தை அந்த 2 சத்துவத்தோட குழப்பிக்க வேணாம். இது வேற, இது பேரும் சத்துவ அப்படின்வாங்க. SATTVA, சத்துவ. நம்ம தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சத்துவம் அப்படின்னு எழுதுறோம். சோ சத்துவ, இந்த சத்துவ அந்த எலிமெண்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னா, உள்ளுக்குள்ள இதயத்துக்குள்ள என்ன ஆகும், கிருஷ்ணரோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ டைரக்ட் ஆர் இன்டைரக்டா கிருஷ்ணருடைய அந்த ரச தலைப்புகள்ல வந்து அது அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படி அஜிடேட் பண்ணும் பொழுது அப்போ ஒரு இந்த சத்வா அப்படின்ற அந்த எலிமெண்ட் அப்படி அது வெளிப்படும் பொழுது அது பேர் தான் வந்து, அந்த இமோஷன்ஸ் வெளிப்படுவது பேர் தான் வந்து சத்வா அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே மாதாஜி, நீங்க சாத்விக பாவங்கள் தான் என்னன்னு சொல்ல வந்தீங்க, இப்ப இங்க இருந்து சத்துவ உள்ள நுழைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா இந்த சத்துவத்துல இருந்து தான் சாத்விக பாவமே வருது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சத்வா தஸ்மாத் சமுத்பன்னா ஏ பாவாஸ்தே தேது சாத்விகாஹ. சோ இந்த சத்துவத்தினால் மட்டும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சாத்விக பாவங்கள் எனப்படும். பக்தி ரசாமிருத சிந்து 232. ஓகேங்களா? சோ அந்த ஹார்ட், அந்த உணர்வுகளால கொந்தளிக்கப்பட்டு கிருஷ்ணரோட அந்த அவர் மேல இருக்கிற அந்த நாம பிரபு மேல் இருக்கின்ற அந்த அட்டாச்மெண்ட், அந்த பிரேமையினால கிருஷ்ணர் பத்தின அந்த ரச தத்துவங்கள்ல, ரச தலைப்புகள்ல வந்து நம்ம கேட்கும் பொழுதோ இல்ல அந்த இதயமானது அதுல வந்து அது ஈடுபடும் போது உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபீல் உருவாகும் இல்லையா, உணர்ச்சி, இமோஷன், அது பேர் சத்துவம். சோ அந்த இமோஷன் உணர்வுகளால
நமக்கு வெளிப்படுகின்ற பாவங்கள் சாத்விக பாவங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு வந்து இந்த சாத்விக பாவத்தை வெளிப்படுத்துறாருன்னா அது பிகாஸ் ஆஃப் சத்வா, அவருக்கு உள்ள வந்து அந்த உணர்ச்சிகளுடைய கொந்தளிப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. சோ சாத்விக பாவங்கள் எதனால ஏற்படுகின்றன? அந்த சத்வத்தால ஏற்படுறது. ஓகே. சாத்விக பாவங்கள் என்னென்னு பார்த்தோம், நம்ம 8 பார்த்தோம் இல்லையா? ஸ்தம்ப ஸ்வேத ரோமாஞ்ச ஸ்வர வேத வேபத்து வைவர்ணியம் அஸ்ரு பிரளயா, மொத்தம் 8 பார்த்தோம். ஸ்தம்பித்து போறது, ஸ்வெட் ஆகுறது, ரோமாஞ்சம் ஏற்படுறது, குரல் தழுதழுக்கிறது, உடல் நடுங்கிறது, டோட்டலா வந்து உடம்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது, அப்புறமா வந்து கண்ணீர், அதற்கு பிறகு வந்து மயக்கம். ஸோ இதெல்லாம் 8 சாத்விக பாவங்கள். ஓகே. இப்ப சத்துவ அப்படின்றத பத்தியும் அதை பத்தியும் பார்த்துட்டோம். ஓகே. இப்ப பாருங்க, எப்படி இந்த மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்றது கூட, இன்டர்னலா எப்படி என்ன சேஞ்ச் ஏற்படுறதுன்றத கூட டயக்னோஸ் பண்ணி கொடுத்துட்டாரு ரூபகோஸ்வாமி. ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக்டர் மாதிரி இல்லைங்களா? வெளிப்புறமாக இருக்கிறதையும் கொடுக்குறாரு நமக்கு. வெளிப்புறமா என்னென்னலாம் மாற்றம் ஏற்படும் அனுபவங்களை கொடுத்துட்டாரு. இன்டர்னலா எப்படி இந்த சத்துவம் உருவாகுது, எப்படி இந்த சாத்விக பாவங்கள் வெளிப்படுது, உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது அந்த உடலுக்குள்ள, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பக்தி ரசாமிருத சிந்து 2.3.18 and 19th ஸ்லோகம். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அந்த சத்துவம்ன்ற அந்த ஒரு எலிமெண்ட் பார்த்தோம் இல்லையா? சத்துவத்தாலதான் சாத்விக பாவம் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ உள்ளுக்குள்ள உடலுக்குள்ள என்ன ஆகுறதுன்னா, அந்த சத்துவ உணர்ச்சிகள் வந்து அப்படியே எஜிடேட் ஆகுது. கிருஷ்ணர் பத்தினா அளவுக்கு மீறிய அந்த பிரேமையால, அவருடைய அந்த ரச தலைப்புகள்ல சிலதெல்லாம் கேட்ட உடனே டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ, சரிங்களா? அப்போ அந்த சத்வான்ற அந்த எலிமெண்ட் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்குள்ள வந்து சுவாசம் போயிட்டு இருக்கு இல்லையா, பிராணன். நமக்கு தெரியும் 10 பிராணங்களே பாத்தீங்கன்னா 5 வந்து பிரைமரி பிராணங்கள், இன்னும் ஒரு 5 வந்து செகண்டரி பிராணங்கள். சோ இந்த பிராணங்களை அது என்ன பண்ணுமா, அந்த சத்துவம் போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா போயிட்டு அதை போயிட்டு தாக்குமா இந்த சத்துவ. ஓகே. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிராணங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா தாக்கின உடனே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஏன்னா இந்த உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? சோ அந்த பிராணன், நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிராணன் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம உடல்ல இருக்கிற அந்த பஞ்சபூதங்களோட வலுக்கட்டாயமாக போயிட்டு அது என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும், தொலை கொடுக்கும். அது அது வந்து என்ன பண்ணும், அந்த சுவாசம் சத்துவா போயிட்டு பிராணத்தோட கலந்து அந்த பிராணனானது நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த பஞ்சபூதங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றது. அந்த டிஸ்டர்ப் பண்றதால சாத்விக பாவங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே. மொத்தம் 8 சாத்விக பாவங்கள். இந்த பஞ்சபூதங்கள்ல பிராணன் எதோட மிக்ஸ் ஆகும் போது, டிஸ்டர்ப் பண்ணும் போது அந்த சாத்விக பாவங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பஞ்சபூதத்துல நீரோட கலக்குன்னு வச்சுக்கணும். நீரோட அந்த பிராணனானது வந்து கலக்கும் பொழுது, அதை டிஸ்டர்ப் பண்ணும் போது அப்ப கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது. அதுக்கப்புறம் நெருப்போட அந்த பிராணனானது வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது என்னென்னலாம் உருவாகுது, என்ன சாத்விக பாவம்னா 2 சாத்விக பாவம். நெருப்போட 2. ஒன்னு ஸ்வெட்டிங், வியர்வை, தட் இஸ் ஸ்வேதா டெக்னிக்கலா. அப்புறமா வந்து வைவர்ணியம், கலர் சேஞ்ச் ஆகிறது, நிறம் மாறுவது. இது வந்து நெருப்போட இன்டராக்ட் பண்ணும்போது சுவாசம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆகாயம். ஓகே. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இல்லையா? ஆகாயத்தோட அது வந்து அந்த பிராணனானது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் பொழுது பிரளயம், மயக்கம், ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடும். இந்த ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நாங்க வந்து இதுல அண்ணா நகர்ல சிந்தி ஹால்ல கீர்த்தன் நடக்கும். சோ இந்த கீர்த்தன் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஹரிகோபால் பிரபுடைய அந்த கீர்த்தன் நடக்கும்போது ஜென்ரலா அதுக்கு வந்து ஒரு மாதாஜி வந்து அட்டன் பண்ணுவாங்க. எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. அதுல ஒரு மாதாஜி கீர்த்தன் அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து
கிருஷ்ணருக்கு முன்னால வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அது எப்படி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அனுபவத்துல மத்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற அந்த எண்ணமே இருக்காது அவங்களுக்கு. அவ்வளோ அழகா அப்படியே பாவத்தோட ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி டான்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய இது இருக்கும், அவங்களுக்கு விக்கிரகங்கள் இருக்கும். அந்த கிருஷ்ணரை வச்சுட்டா அப்படியே அவரை வந்து அவர் அந்த பாவத்தோட அந்த கீர்த்தனத்தப்போ தன்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகளோட அவங்க வந்து பாவத்தோட டான்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். அப்படியே ஏதோ மரக்கட்ட மாதிரி எல்லாம் டான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க உடம்பு அவ்வளவு பாவங்களை வெளிப்படுத்தும். அப்படி அப்படி டான்ஸ் ஆடிட்டு எவ்ரி டைம் நாங்க வந்து நோட் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த டான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு முறையும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ஒரு முறையும் மயங்கி கீழே விடுவாங்க. டைரக்ட் என்ன சொல்றது, விட்னஸ், நேரடியா பார்த்துருக்கு. ஸோ மயக்கம். ஸோ அப்ப என்ன ஆகுறதுன்னா, உள்ளுக்குள்ள கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த பிரேமையில அவங்களுடைய பிராணன் என்ன பண்ணுது, அந்த சத்துவ வந்து பிராணன் எஃபெக்ட் பண்ணி பிராணன் வந்து அவங்களுடைய அந்த பஞ்ச பூதங்கள்ல அந்த ஆகாயத்தை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க. சாத்விக பாவம் வெளிப்படுகிறது. சோ இந்த சாத்விக பாவம் வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணருக்கு மேல அந்த சாதகனுக்கு எந்த அளவுக்கு பிரேமி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இதே பிராணனோட கலக்கும் போது, அதாவது காற்றோடு கலக்கும் பொழுது 3 விதமான சாத்விக பாவங்கள். இது வந்து அந்த பிராணனோடு காற்றோடு கலக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபுளுன்ஸ் பண்றதுல வந்து 3 சாத்விக பாவங்கள். இந்த 3 சாத்விக பாவங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் லெஸ் டிகிரில இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சுன்னா ரோமாஞ்சம், மயிர்கூச்சலில் ஏற்படும். கொஞ்சம் மாடரேட் டிகிரில வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னா நடுக்கம், அப்படி ட்ரெம்பிள் ஆகும், வேப்பத்து. கொஞ்சம் அதிகப்படியான ஹையஸ்ட் டிகிரில இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிராணன் டு பிராணன் போது அப்ப ஸ்வரபேதம், குரல் வந்து அப்படியே தழுக்கும். சோ இந்த பிராணனோட நிலம், எர்த், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலத்தோட அந்த பிராணன் வந்து இன்டராக்ட் பண்ணும் பொழுது அப்போ ஸ்தம்பித்தல்ங்கிற அந்த சாத்விக பாவமானது வெளிப்படும். ஓகே. சோ இப்போ இந்த சாத்விக பாவங்கள். ஓகே, இப்ப நம்ம வந்து சாத்விக பாவங்களுக்கு ஒரே நிமிஷம் நான் நேரம் என்னன்னு பார்த்துடுறேன். ஓகே, நம்ம வந்து 2 விஷயங்கள் இருக்கு நமக்கு. சாத்விக பாவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ், அஷ்ட சாத்விக பாவங்கள். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறதுக்கு முன்னால go to maybe we'll keep the எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம அடுத்த வகுப்புல வேணா பாத்துக்கலாம் நம்ம, சரிங்களா? பிகாஸ் ஏன்னா நம்ம இதை பார்த்துடுவோம். இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம சாத்விக பாவங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேபி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். பிகாஸ் ஏன்னா இதோட நம்மளோட இந்த 6th பிரேயர் வந்து உங்களுக்கு முடியறது இதோட, சரிங்களா? ஓகே, இப்போ சாத்விக பாவங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மாத்திரம் நம்மளுடைய வரப்போற வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைனலா நம்ம இந்த டேப்லர் காலத்தை வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? அனுஷீலனம். ஸோ இப்ப நம்ம பார்த்துற ஆரம்பத்துல வந்து பார்த்தோம், அனுஷீலனம் அப்படின்னா தொடர்ந்த சேவை, கண்டினியூஸ் சர்வீஸ். ஸோ இந்த தூய பக்தி தொடர்ந்த பக்தி தொண்டானது 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஓகே, பிகாஸ் ஏன்னா இப்ப நம்ம அந்த பாவ பக்தியில அந்த ஸ்டேட்ல அந்த மூட்ல இருக்கும் போதே இந்த டேப்லெட் காலத்தை பார்த்தாதான் நமக்கு வந்து அது புரியும். அதனாலதான் நான் அந்த சாத்விக பாவத்தோட எக்ஸாம்பிளை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள போயிருக்கோம், சரிங்களா? நீங்க இப்ப நம்ம ஓகே மேபி இதை வந்து நீங்க ஒரு ஹோம் ஒர்க்கா கூட வச்சுக்கலாம். ஓகே, சாத்விக பாவங்கள் நீங்க படிச்சதுல பாகவதம்ல இருந்து எந்தெந்த பக்தர்கள்லாம் அந்த சாத்விக பாவத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தெரிஞ்சுட்டு வாங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வகுப்பு முடிஞ்ச பிறகு அடுத்த வகுப்புல, சரிங்களா? ஓகே, இப்போ அனுஷீலனம். இந்த பக்தி, தூய பக்தி கண்டினியூஸ், அது கல்டிவேஷன் ஆஃப் பியூர் டிவோஷனல் சர்வீஸ். அதோடைய டெவலப்மெண்ட் வந்து அந்த பியூர் டிவோஷனல் சர்வீஸ் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த 2ஆ பிரிக்கிறதுல வந்து ஒண்ணு சேஷ்ட ரூப பக்தி, இன்னொன்னு பாவ ரூப பக்தி.
ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதோடைய என்ன சொல்றது எல்லாம் ஒரு கூட்டு கலவை தான் இது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஃபைனலா அது கண்டென்ஸ்டு ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேஷ்ட ரூப பக்தி ஸ்டார்ட் பண்றது ஆரம்பத்துல அந்த பக்தன் உடலாலும் வார்த்தைகளாலும் மனதால் செய்கின்ற பக்தி செயல்கள் உணர்ச்சிகள் அற்ற. இப்ப உங்களுக்கு இப்ப இந்த டேப்லெட் காலம் புரிய வரும். என்னன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸ் எல்லாம் வராது அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் அந்த சேவை பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா? பாவரூப பக்தி அப்படின்னும் போது இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாவரூப பக்தினா என்ன? அவன் வந்து அந்த பாவநிலை, அப்ப அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸால அவன் வந்து சேவை பண்ணிட்டு இருப்பான். சரிங்களா? பாவரூப பக்தி ஸ்மரணத்தின் போது உணர்ச்சிகளின் கொந்தளிப்பால் ஏற்படுவது. அது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பாவரூப பக்தின்னு ரெண்டா பிரிச்சுட்டாங்க. சேஷ்ட ரூப பக்தி வந்து சேஷ்ட ரூப பக்தி ஒண்ணு, பாவரூப பக்தி ஒண்ணு. ஓகே, இந்த சேஷ்ட ரூப பக்தியை மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறாங்க. டிவோட்டிஸ் இதை வந்து நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஃபுல்லா பக்தி ரசாமிர்த சிந்து புத்தகத்துல வந்து ரூபா கோஸ்வாமி இதை நான் அப்படியே நிறைய பக்கங்களுக்கு வந்து எழுதியிருக்காரு. நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதுல அப்படியே வந்து என்ன சொல்றது அந்த எசன்ஸ் தான் இப்ப நம்ம பாக்குறோம் அந்த ஒரு ஃபுல் அந்த சாப்டர்ஸ். ஸோ சேஷ்ட ரூப பக்தி ஃபுல் சாப்டர் கிடையாது, மினி சாப்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கு. சரிங்களா? ஓகே, சேஷ்ட ரூப பக்தியா மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு சாதன ரூப பக்தி, காரிய ரூப பக்தின்னு. சாதனா ரூப பக்தி அது நமக்கு தெரியும். சாதனையில ஆரம்பத்துல நம்ம பண்றது வித்தவுட் எனி ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸ். காரிய ரூப பக்தினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவ பக்தியை அடைந்த பிறகு செய்யப்படும் பக்தி செயல்கள் சாத்திய பக்தி. ஓகேங்களா? சேஷ்ட ரூப பக்தியே ரெண்டா பிரிச்சு ஒண்ணு சாதனா இன்னொன்னு சாத்தியம்டா. ஓகேங்களா? சோ இந்த பிகாஸ் ஏன்னா அவன் அந்த காரிய ரூப பக்திக்கு கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும் பாருங்க. அந்த ஆரோ மார்க்ல பாருங்க. பிகாஸ் என்னன்னா இந்த சேஷ்ட ரூப பக்திக்குள்ளவே ரசத்தை அனுபவிக்கும் பொழுது காரிய ரூப பக்தி அனுபவமாக அறியப்படுகிறது. அவன் பக்தி பண்ணிட்டு இருப்பான், ஆனா சாதனாட்டம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு சாத்தியத்துக்கு வந்துட்டான். அப்ப சாத்தியம் பண்ணும்போது அதே பக்தி நிலையில அவன் வந்து இமோஷன்ஸை வெளிப்படுத்துறான்னு வச்சுங்களேன். அந்த இதுக்கு முன்னால செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சேஷ்ட ரூப அனுசீலனமானது பாவா நிலைக்கு வரும்போது அது அனுபவமாக மாறுகிறது. நம்ம போன வகுப்புல எல்லாம் கூட பார்த்தோம். நம்மளும் கிருஷ்ணருக்கு குக் பண்றோம், யசோதாமாவும் குக் பண்றாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும்? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவங்கள் அந்த குணத்துக்கும் மேற்பட்ட சுத்த சத்துவ நிலையில செய்கின்ற வெளிப்படுகின்ற விஷயங்கள். சரிங்களா? சோ இப்ப இந்த சாதன பக்தன் சாதன ரூபத்துல பண்றதுக்கும் இது வந்து சாத்திய ரூபம். அவனுக்கு பாவநிலை எழுதிடுறான். வித் இந்த ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸோட அந்த ரசத்தை வந்து அவன் என்ஜாய் பண்ணும் பொழுது அப்ப அந்த காரிய ரூப பக்தியானது என்ன? காரிய ரூப பக்தி வந்து அனுபவம்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு பிறகு இப்ப இந்த பக்கம் முடிச்சுட்டோம் லெஃப்ட் சைடு. இப்ப ரைட் சைடு போலாம். பாவரூப பக்தி. ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு நம்ம இங்க வந்து பாவரூப பக்தியா நம்ம கொடுத்துருக்கோம். அந்த காரிய ரூப பக்தி சாத்திய நிலை அது அனுபவம் ஆகிறது. அததான் வந்து என்ன பண்றோம், அதை நமக்கு சாதனா ரூபத்திலேயே வந்து சாத்தியமும் அடைவான். சாதனா பண்ணி அதனுடைய கோல் வந்து உங்களுக்கு சாத்தியத்தை அடையிறது. ஓகே, சோ நம்ம இப்ப செகண்ட் கிளாசிபிகேஷன் போலாம். பாவரூப பக்தி. இந்த பாவரூப பக்தியை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஸ்தாயி பாவம், ஸ்தாயி ரூபம், இன்னொன்னு வந்து சஞ்சாரி ரூபம். சோ இந்த பாவரூப பக்தியை வந்து என்ன ஆகுனா ரெண்டா பிரிக்கிறதுல என்னன்னா ஒன்னு டெம்பரவரி, இன்னொன்னு பெர்மனன்ட். பெர்மனண்டா இருக்கிறது தான் வந்து ஸ்தாயி பாவம். சஞ்சாரி பாவம்னா தற்காலிகம், டெம்பரவரி, அப்பப்போ வந்துட்டு போகுது. ஓகே, ஐ திங்க் இது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பாவத்திலேயே பாவரூப பக்தியிலேயே ஒண்ணு ஸ்தாயி, இன்னொன்னு சஞ்சாரி ரூபம். ஓகே, இந்த ஸ்தாயி ரூபா அகைன் பிரிக்கிறாங்க ரெண்டா. அந்த ஸ்தாயி அதாவது பெர்மனன்ட் எமோஷன், பெர்மனன்ட் நிரந்தரமான அந்த பாவம், நிரந்தர உணர்ச்சி, அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுதான் முதல் ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜ் ரத்தி அல்லது பாவம்னு சொல்லலாம். இன்னொன்னு அதோடைய ஹையர் ஸ்டேஜ் பிரேமை. ஓகேங்களா? இந்த ரத்தி அல்லது பாவம் அது வந்து பிரேமையுடைய மொட்டு போல, அதுதான் ஆரம்பம். பிரேமையில வந்து அதுக்கு மேல பிரேமை, அதுக்கப்புறமா வந்து ஸ்னேகா, மான, ராக, அனுராக, மகாபாவன், அப்படி ஹையர் ஸ்டேட்ஸ் வந்து போகும். ஓகே, இப்ப நம்ம பாக்குறது, நம்ம இப்ப இங்க இருக்கிறது வந்து பாவநிலை, அதை பார்ப்போம். இப்ப பாக்குற நம்ம இந்த பாவநிலை அந்த சாத்தியம் அடையறான் இல்லைங்களா,
இந்த பாவ நிலை எப்ப ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படும் நமக்கு. இன்னொன்னு வந்து யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்ற அந்த 2 கேள்விக்கு தான் வந்து பதில் அடுத்து. இந்த பாவா நிலையானது வந்து பாத்தீங்கன்னா the most fortunate பீப்புளுக்கு தான் வந்து இந்த பாவா வந்து கிருஷ்ணருடைய கருணையினால கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ரொம்ப ஃபார்ச்சுனேட் பீப்புளுக்கு தான் இந்த பாபா ஸ்டேட் அவங்களால போக முடியும். இந்த பாபா நிலைக்கு போகணும்னா ஜென்ரலா இந்த பாபா நிலைக்கு போகணும்னா 2 விஷயங்களால நம்மளால போக முடியும் இந்த பாபா ஸ்டேட்டுக்கு. ஒண்ணு, சாதனையில் மூழ்குவதால் ஏற்படும் பாவா. சாதனை பண்ணி அவன் பாபா நிலைக்கு போவான். ஒரு சாதகன் வந்து ஸ்ரத்தால இருந்து, அதுக்கப்புறமா வந்து சாது சங்கா, பஜன கிரியா, நிஷ்டா, ருச்சியா, சக்தி, அதுக்கப்புறம் பாவா. சோ சாதனை பண்ணி அவன் வந்து ஸ்லோவா அந்த பாவா நிலைக்கு போவான். அதுக்கு மேபி ஒரு பிறவிலும் இருக்கும், இல்ல பல பிறவிகளும் ஆகும். சோ இன் ஜெனரல் பொதுவா இந்த பாவா நிலை எப்படின்னா சாதனை பண்ணி தான் நம்ம அடைய முடியும். அது ஒண்ணு பொதுவான. இன்னொரு இதுவும் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு இல்லைன்னா கிருஷ்ணருடைய மர்சி, இல்லைன்னா பியூர் டிவோட்டிஸோட மர்சியால நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இந்த பாவா எப்படி கிடைக்கும்? ரொம்ப வெரி வெரி ஃபார்ச்சுனேட் பீப்புள். அது ஈவன் அந்த சாதனையில கிடைக்கிறதுக்கு கூட ரொம்ப பாக்கியமா இருந்திருக்கணும். புரியுங்களா? அவன் எந்த அளவுக்கு சாதனை பண்ணிருந்தா அவன் பாவா நிலைக்கு போக முடியும் இல்லையா? சோ அப்ப பாவா நிலைக்கு போனான்னா அவன் வந்து ஃபார்ச்சுனேட். ஐதர் சாதனையில மூழ்குவது, இல்ல கிருஷ்ணருடைய கருணை, இல்ல பக்தர்களின் கருணையால பாவா நிலையை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அடைய முடியும் அப்படின்றாங்க. ஓகே, சோ அப்ப அந்த சாதனையில மூழ்குவதால கிடைக்கிறதுல அந்த பாவா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். வைதி சாதனா அண்ட் ராகானுக சாதனா. சோ 2 சாதனை இருக்கு பியூர் பக்தியிலே, வைதி ராகானுக சாதனா. சோ சாதனையில மூழ்குவதால் எக்ஸாம்பிள்ஸா வந்து வைதி சாதனாக்கு நாரத முனிவரும், ராகானுக சாதனாக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இளம் பெண்ணுன்னு எழுதியிருக்கு. இளம் பெண்ணா ஒரு பெண் வந்து கண்டினியூஸா நைட்டு ஃபுல்லா வந்து அவ என்ன பண்ணாலாம், நடனம் ஆடினார் கிருஷ்ணருக்கு முன்னால, டெய்டி முன்னால, தன்னுடைய விக்கிரகத்துக்கு முன்னால 24 கண்டினியூஸா நைட் ஹோல் டே she was dancing. ஸோ வந்து ராகானுக சாதனைக்கு வந்து எக்ஸாம்பிள் அந்த பெண். ஸோ நாரத முனிவர் வந்து வைதி சாதனாக்கு வந்து எக்ஸாம்பிள். அது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? நாரதருக்கு வந்து எப்படி வந்து அந்த ஆன்மீக உடல் கிடைத்தது, அவர் வந்து அந்த பாவா நிலையை வந்து அடைந்தார். சோ இது வந்து சோ ஜென்ரலா சாதனையில மூழ்கினதால வந்து ஏற்படுகின்ற அந்த அந்த லெவலுக்கு போறாங்க. வைதி சாதனா பக்தியில பாவா நிலைக்கு போயிடுறாங்க. ராகானுக சாதனா பக்தியில சாதன பக்தியில வந்து பாவா நிலைக்கு போயிடுறாங்க. பிகாஸ் ஏன்னா நாரத முனிவர் வந்து அவர் எப்படி வந்து அந்த 4 இந்த வைஷ்ணவர்களை வந்து அவர் சந்திக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் வந்து நீ உட்காரு, கிருஷ்ணரை பத்தி கேளுன்றாங்க, உச்சிஷ்டம் கொடுக்குறாங்க. அப்படியே அவர்களுடைய கருணையில அவருக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு ஸ்டேஜா வந்து அவர் டெவலப் ஆகி பாவா நிலையை அடைகிறார். பாகவதம்ல இது ஃபுல்லா அவர் விவரிக்கிறார் வியாசர் கிட்ட. ஓகே, சோ முடிஞ்சிருச்சு. சோ இப்ப நம்ம சாதனையில் மூழ்குவதால் ஏற்படும் பாவா பார்த்து. இன்னொன்னு வந்து இது வந்து என்ன சொல்றது, லாட்ரி மாதிரிதான். கிருஷ்ணருடைய கருணை இல்ல பக்தர்களின் கருணை. சோ கிருஷ்ணருடைய கருணை வந்து அதுவும் வந்து 3 விதத்துல சொல்றாங்க. கிருஷ்ணருடைய கருணை எப்படி ஏற்படும்னா, வார்த்தை மூலியமா கிருஷ்ணருடைய கருணை ஏற்பட்டுரும். இந்த உனக்கு யாராவது இப்ப கிருஷ்ணருடைய கருணை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இப்படி பார்த்த உடனே லெட் உனக்கு வந்து பாவ பக்தி தோன்றட்டும் அப்படின்னு ஒரு பெனிடிக்ஷன் வரம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா கிடைச்சிடும். அவன் சாதனை பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிருஷ்ணருடைய மர்சி கிடைச்சதுன்னா வந்துடுவான் டக்குன்னு அவனுக்கு பாவபக்தி. ஒண்ணு கிருஷ்ணருடைய வார்த்தைன்னா வார்த்தையின் மூலியமாக, இன்னொன்னு சாட்சாத்காரம், டைரக்டா கிருஷ்ணர் வந்து தோன்றியதால் நேரடியாக பார்த்த உடனே அவர் டைரக்டா அவருடைய பிரசன்ஸ், ஆடியன்ஸ், அவரோட சாட்சாத்காரம், அது மூலியமா பாவபக்தி வந்து அவனுக்கு கிடைக்கும். இன்னொன்னு இதயத்தில் தோன்றுவது, அவருடைய இதயத்தில் வந்து தோன்றுவார். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சுகதேவ் கோஸ்வாமி வியாசர் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய அந்த குழந்தை சுகதேவ் கோஸ்வாமி ஐ திங்க் ஏன்னா வெளியில வந்த உடனே அவன் மிகப்பெரிய ஒரு பக்தனா இருக்கான்.
எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, ஐ திங்க் கிருஷ்ணர் வந்து இதயத்துக்குள்ளவே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கருணையை கொடுத்துட்டாரு. அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே அந்த குழந்தையானது கிருஷ்ணருடைய ஸ்மரணத்துல மூழ்கி இருந்ததால அது பாவபக்தன் ஆயிடுது அப்படின்னு. சோ இந்த மாதிரி கிருஷ்ணரும் சரி, அவர்களுடைய பக்தர்களும் இந்த அவர்களுடைய வார்த்தைகளாலும் அவர்களுடைய சாட்சாத்காரத்தாலும் இதயத்துல தோன்றுவதன் மூலியமாக இந்த 3 விஷயமாக வந்து இந்த பாவ பக்தியானது பக்தர்களுக்கு கிடைக்கிறது. ஓகே, சோ இப்ப நம்ம இது வரைக்கும் பாவ பக்தி, பிகாஸ் ஏன்னா அந்த ஸ்டேஜ் தான் இது, அந்த 6வது ஸ்லோகம். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப எலாபரேட்டடா நம்ம வந்து பார்த்தோம். இனிமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுவே வந்து ரொம்ப ரொம்ப சிறிய நேரத்துலதான் வந்து மிகப்பெரிய ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து அப்படியே குறுக்கி சுருக்கி அப்படியே நம்ம வந்து பார்த்திருக்கோம். இது ஒன்னொன்னுத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். பட் ஸ்டில் நம்ம இதுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மெயின் அந்த டாபிக் வந்து இன்னும் வந்து அப்படியே ரொம்ப நீளமாகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம அவருடைய எசன்ஸை மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த பக்தி ரசம் அப்படின்னா என்னன்றதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே டிவோட்டீஸ், ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அனுபாவம் அண்ட் சாத்விக பாவம் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பிளஸ் இதுக்கப்புறம் வரப்போற வகுப்புல வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்தாயி பாவம்னா என்ன, விபச்சாரி பாவம்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து அந்த கூட்டுக்கலை வந்து பக்தி ரசமாக மாறுகிறது. பிகாஸ் ஏன்னா அதெல்லாம் வந்தாதான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் பிரேமைக்கே நம்ம வந்து போக முடியும். விப்ரலம்ப பிரேமை, அதுக்கப்புறம் சம்போக பிரேமை வந்து நம்ம அடுத்த வகுப்புல வந்து நம்ம பார்க்க முடியும். ஹரே கிருஷ்ணா.